The Scheduled Caste and Scheduled Tribes Prevention of Atrocities Act 1989. இந்த சட்டத்தை நாம நேற்றைய வகுப்பில் பார்த்திருக்கிறோம். இதுல ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ். நம்ம சட்டத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக ILR 1986 Indian Law Report ILR 1986 Volume 2 Delhi page number 38. இந்த வழக்குல who is Hindu? இந்து என்பவர் யார்? நாம் நார்மலா இந்து ஆக்ட் நம்ம படிச்சிருக்கிறோம். ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956ல ஹிந்து என்பவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பை பர்த்தா இருக்கலாம், அல்லது இடையில வேற ரிலீஜியன்ல இருந்து கன்வெர்ட் ஆகி இங்க வந்திருக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக அந்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த கேஸ் லாஸ்ல சொல்றாங்க 1986 ILR வால்யூம் 2 டெல்லி பேஜ் நம்பர் 38. இந்த கேஸ் லாவை பொறுத்தவரை பை பர்த் அவர் இந்துவாக இருக்கலாம். ஒரு சீக்கிய மதத்தில் ஒரு தலித்தாக இருப்பவர் ஒரு SCO அல்லது STO, ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர் ஷெட்யூல்டு ட்ரைப், பட்டியல் இன மக்களோ அல்லது பட்டியல் பழங்குடியினரோ ஒரு சீக்கிய மதத்திற்கு மதம் மாறி இருந்தாலும், அல்லது ஒரு புத்த மதத்திற்கு ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவரோ அல்லது பட்டியல் பழங்குடி இனத்தை சார்ந்தவரோ மதம் மாறி இருந்தாலும், those persons comes under Hindu. ஏன்னு சொன்னால் இந்து மதத்தினுடைய ஆஃப் ஷூட்ஸ் தான், பிரான்ச்சஸ் தான் சீக்கிய மதமும் புத்த மதமும். The Sikh religion and Buddhist புத்தா ரிலீஜியன் எதுவாக இருந்தாலும் சரி, அது இந்து மதத்தினுடைய கிளைகள், ஆஃப் ஷூட்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலீஜியன். எனவே புத்த மதத்திற்கு மதம் மாறிய ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த நபரோ அல்லது பட்டியல் பழங்குடியினரோ, அதை போலவே சீக்கிய மதத்திற்கு மதம் மாறிய ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவரோ அல்லது பட்டியல் பழங்குடி இனத்தை சார்ந்தவரோ, அவர்களை எல்லாம் இந்து என்றுதான் அழைக்க வேண்டும். 1986 வால்யூம் 2 ILR டெல்லி பேஜ் நம்பர் 38. இதேதான் செக்ஷன்லயே டிஃபைன் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ட்ல who is Hindu சொல்லிட்டு ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956ல அதுலயும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த SC/ST ஆக்ட் யார் யாருக்கு பொருந்தும்? ஒரு சீக்கிய மதத்திற்கு மதம் மாறிய ஒரு SCO அல்லது STO அவர்களுக்கு பொருந்தும். ஒரு புத்த மதத்துக்கு மதம் மாறிய ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவரோ அல்லது பட்டியல் பழங்குடி இனத்தை சார்ந்தவருக்கு பொருந்தும். சரிங்க, ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு பொருந்துமா? ஏன்னா பழைய கேஸ் இருக்கு. ரோசம்மா தாமஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, பனங்காடு போலீஸ் ஸ்டேஷன். ரோசம்மா தாமஸ் வெர்சஸ் பனங்காடு போலீஸ் ஸ்டேஷன், கேரளாவில் நடந்த ஒரு வழக்கு இது. அதுல ஒரு மலைவாழ் மக்களா இருக்காங்க, அவங்கள பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 3(1)(10) ஆஃப் SC/ST ஆக்ட்ல கேஸ் போடுறாங்க. அப்ப தேர்ட் பார்ட்டி who is belongs to கிறிஸ்டியானிட்டி, அவர் வழக்கு தொடுப்பதற்கு சட்டப்படி அவருக்கு பிரைமா ஃபேசி கிடையாது. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்தவர், அவரு மதம் மாறிய ஒரு கிறிஸ்தவர். அவரு இப்ப மதம் மாறிய கிறிஸ்தவருக்கு இந்த ரைட் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரோசம்மா தாமஸ் வெர்சஸ் பனங்காடு போலீஸ் ஸ்டேஷன், த இன்ஸ்பெக்டர் போலீஸ் ரெப்ரசன்டட் பை தி இன்ஸ்பெக்டர் போலீஸ், பனங்காடு போலீஸ் ஸ்டேஷன், ஸ்டேட் ஆஃப் கேரளா, அந்த வழக்குல தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இதே கேரளா ஹைகோர்ட்டினுடைய சிங்கிள் பெஞ்சும் மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு the SC/ST atrocities act will not be applicable for them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு ஒரு தலித் கிறிஸ்டியானிட்டியா இருந்தாலும் கூட ஒரு பொது தொகுதியில் அவங்களால they can be contested in the general body elections or local body elections. அதை பேஸ் பண்ணி தான் இப்ப சமீபத்தில் ஒருவர் MLA-வா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் தமிழ்நாட்டில இருந்து. நம்ம பிறகு பார்க்கலாம். இந்த சட்டத்தை பொறுத்தவரை இதை எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும்,
இதில் உள்ள நிகழ்வுகளை நாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் நேற்றைய கிளாஸ்ல பார்த்தோம் செக்ஷன் 1 ஒரே ஒரு கிளான்ஸ் கொஞ்சம் குயிக்கா பார்த்தலாம் ஒரு வரி செய்திகளாக. ஏனென்று சொன்னால் இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 பொறுத்தவரை இந்த சட்டம் 1989 கொண்டு வரப்பட்டாலும் இது 30/1/1990 தான் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. 26 ஜனவரி 2016 இதை ரீஷேப் பண்ணாங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து. அதன் பிறகு அடுத்த அமெண்ட்மெண்ட் 20/8/2018 ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அண்டர் செக்ஷன் 18 வந்தது அமெண்ட்மெண்ட். அது நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட, இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய திருத்தம் இந்த சட்டத்தில். அண்டர் செக்ஷன் 1 பத்தி பார்த்தோம். இது வந்து இந்தியா முழுமைக்கும் செல்லும். இப்பெல்லாம் வந்து எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதெல்லாம் கிடையாது. ஜம்மு காஷ்மீரை 2ஆ உடைச்சிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் என்ற ஒரு யூனியன் டெரிட்டரி, லடாக் என்ற ஒரு யூனியன் டெரிட்டரி. 31/10/2018. அதனால இந்த சட்டம் எல்லாருக்கும் பொருந்தும். இந்த சட்டம் 30/1/1990 இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுல முக்கியமான விஷயங்கள் அண்டர் செக்ஷன் 21A அட்ராசிட்டிஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தில் அண்டர் செக்ஷன் 3 கீழ் தண்டிக்கத்தக்க குற்றம் தான் அட்ராசிட்டிஸ். செக்ஷன் 21C SC ST என்பவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 366 டிஃபைனிங் ஆர்டிகல், அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு தலைப்பை. அதுல இருக்கக்கூடிய சப் ஆர்டிகல் 24 SCR, 25 STR. இந்த சப் ஆர்டிகல் 24 and 25 ஆஃப் தி அண்டர் ஆர்டிகல் 366 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பொறுத்தவரை அதில் 24, 25 சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றை விரிவாக சொன்னதுதான் அண்டர் ஆர்டிகல் 341. Who is SC? ஷெட்யூல் காஸ்ட் என்பவர் யார்? பட்டியல் இனத்தை சார்ந்தவர் யார்? அண்டர் ஆர்டிகல் 342 பட்டியல் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் என்பவர் யார்? இதுதான் அண்டர் ஆர்டிகல் 342 வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்களுக்கான அன்டச்சபிலிட்டி அண்டர் ஆர்டிகல் 17 அதை பார்த்திருக்கிறோம். இவர்களுக்கான நேஷனல் கமிஷன் இருக்கிறது அண்டர் ஆர்டிகல் 338. SC நேஷனல் கமிஷன், ஷெட்யூல்டு காஸ்ட் நேஷனல் கமிஷன் அண்டர் ஆர்டிகல் 338. அண்டர் ஆர்டிகல் 338 ST நேஷனல் கமிஷன், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் நேஷனல் கமிஷன். அது மட்டுமல்ல, அண்டர் ஆர்டிகல் 46 இவர்களுக்காக அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் ப்ரமோஷன் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் நேற்றைய வகுப்பில் நாம பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 21A அட்ராசிட்டிஸ் மிக முக்கியம். 21C டிஃபைனிங் செக்ஷன்ல SC ST என்பவர் யார்? அண்டர் செக்ஷன் 21D ஸ்பெஷல் கோர்ட்னா என்ன? அண்டர் செக்ஷன் 14 சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் ஸ்பெஷல் கோர்ட். அண்டர் செக்ஷன் 21E பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்பவர் அண்டர் செக்ஷன் 15 சொல்லப்பட்டிருக்கு இந்த சட்டத்தில். அண்டர் செக்ஷன் 21BB டிபெண்டன்ட்னா யார்? Who is dependent? அவரை சார்ந்தவர்கள் யார்? விக்டிம் இறந்து போயிட்டாங்கன்னா அவருக்கு அடுத்தபடி இருக்கிறவங்க யார்? ஸ்பாஸோ, பேரண்ட்ஸோ, சில்ட்ரனோ, சிஸ்டரோ அல்லது பிரதர்ஸோ, இவங்க எல்லாம் டிபெண்டன்ட். இதுல கார்டியனும் வருவார்கள் சில நேரங்களில். இப்ப எக்கனாமிக் பாய்காட்னா நம்ம பார்த்திருக்கோம். ரிஃப்யூசல் டு ஒர்க், சர்வெண்ட்டுக்கு பணி கொடுக்க மறுத்து, எங்க மேல கேஸ் கொடுத்துட்டு எங்க நிலத்துல நீங்க வேலை செய்ய வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நாங்க வேலை தர முடியும் அப்படின்னு சொல்லி மறுக்க கூடாது, பணி வழங்க மறுக்க கூடாது. ரிஃப்யூசல் டு டு சோ, டினையல் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இதுதான் எக்கனாமிக் பாய்காட்னு அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் N நம்ம நேற்று பார்த்தோம். இதுல முக்கியமான விஷயங்கள்லாம் நேற்று பார்த்துட்டோம் நாம. சாப்டர் நம்பர் 2ல பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 10 எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் போடுவாங்க. ஐ மீன் ரிமூவல் ஆஃப் பர்சன்ஸ். ஒரு நபர் இருக்கிறார், அவர் தான் பண உதவி எல்லாம் செய்யறார். பண உதவி எல்லாம் செய்து SC ST மக்களுக்கு இடையிலே வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாரு, ஒரு சண்டையை உண்டு பண்றாரு. அவருடைய வீடுகளை எறிங்க, அவங்களுக்குள்ள அடிச்சிங்க, சண்டை போறங்க, இல்ல 2 குரூப் அவங்களுக்குள்ள ஏற்படுத்துறாங்க, அல்லது வேறு சமூகத்தை ஏவி விட்டு அந்த SC ST மக்கள் மீது தாக்குதல் ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னா இதற்கெல்லாம் மூல காரணமா இருந்து செய்யறவர் யார்? பண உதவி எல்லாம் செய்யறவர் யார்? இதுக்கு அபெட் பண்றவர் யார்? அந்த நபர் அண்டர் செக்ஷன் 10 படி ரிமூவல் ஆஃப் பர்சன்ஸ் லைக்லி டு கமிட் அஃபென்ஸ், அதாவது எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் போடுவாங்க. அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 10 வந்து எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்க.
இப்ப ட்ரைபல் ஏரியானா என்ன? அண்டர் ஆர்டிகல் 244ல ட்ரைபல் ஏரியானா என்னன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு 1950 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில். செக்ஷன் 11 அவர் கீழ்ப்படிய மறுத்துட்டாரு. அப்ப என்ன பண்ணலாம்? போலீஸ் ஆபீசர் அவர் கைது பண்ணி ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்காங்க, இந்த ஏரியாவில் நீங்க இருக்கக்கூடாது, நீங்க இருந்தாதான் வந்து எப்பவுமே பிரச்சனை வருது, இந்த எஸ்சி மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதான் ஆர்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்னு சொன்னேன். அல்லது ஒரு கம்ப்ளைண்ட் மூலமா ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து சொல்றாங்க, எஸ்சி ஸ்பெஷல் கோர்ட்ல சொல்றாங்க. அப்ப எஸ்சி ஸ்பெஷல் கோர்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க, இந்த ஆள் அந்த ஏரியாவில் இருந்தாருன்னா பிரச்சனை வந்துட்டே இருக்கு, இவரை வந்து இந்த ஏரியா விட்டு வேற ஜூரிஸ்டிக்ஷன் அவரை போக சொல்லுங்க, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட நீதிமன்றம், அதாவது சிறப்பு நீதிமன்றம், எஸ்சி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் கேடர் தான் அவரு. அப்ப அவங்க ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கன்னா அது கோர்ட் ஆர்டர். அது அந்த ஆர்டர் பேர் தான் பிரிவென்டிவ் ஆர்டர் என்று சொன்னேன் நேற்று. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தகவல் போகுது, இவர் தான் வந்து பிரச்சனை பண்றாரு, இவர் இருந்தாருன்னா இங்க பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணலாம்? He may be pass an order to remove that person from that jurisdiction. அந்த ஆள்வரை அதிகார எல்லைக்குள்ளே அந்த நபர் இருக்க கூடாது என்பதற்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு உத்தரவு போடுறாரு. அதுக்கு பேர், அந்த உத்தரவு பேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர், நிர்வாக உத்தரவு. இதே விஷயத்தை ஒரு கோர்ட்டு கொண்டு போறாங்க. அப்ப டிஸ்ட்ரிக்ட் அந்த ஸ்பெஷல் கோர்ட்டை விசாரிக்கக்கூடிய அந்த நீதிபதி அவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஆர்டர் போடலாம். அந்த ஆர்டருக்கு பேர் பிரிவென்டிவ் ஆர்டர், ஒரு தடுப்பு முன்னெச்சரிக்கை ஆணை. ஆனா செக்ஷன் 10ல இதெல்லாம் பாஸ் பண்றாங்க. செக்ஷன் 11ல வந்து அந்த நபர் இருக்கிறாங்கன்னு சொன்னா கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு, அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு, அதே மீறி அவர் அந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னா போலீஸ் ஆபீசர் அவரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம்? அந்த ஏரியாவை விட்டு வேற ஏரியா கொண்டு போய் எங்க வேணாலும் அவரை விட்டுட்டு வந்துடலாம். அந்த நேரத்துல வந்து எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து எந்த பிளீயும் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த 2 ஆர்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ அல்லது ஒரு நீதிமன்றமோ, இவர்கள் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பாதுகாப்ப வேண்டும். அப்ப ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள். வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் பொறுத்தவரை இந்த எஸ்சி மக்கள் வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள். அடுத்து இன்னொரு வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அண்டர் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 3 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல. பெண்களும் குழந்தைகளும் வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் சொல்லி தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க? ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இஸ் டு பி given to them. அப்ப அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிளாசிபிகேஷன்ஸ் பொறுத்தவரை அவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு லெஜிஸ்லேஷன் கிரியேட் பண்றாங்க, ஒரு சட்டத்தை உண்டாக்குறாங்கன்னு சொன்னா அது ரீசனபிள் கிளாசிபிகேஷன் தான், நியாயமான வகைப்பாடு தான். அண்டர் ஆர்டிகல் 14 என்ன சொல்றாங்க? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமம் என்று சொல்லப்பட்டாலும் கூட எஸ்சி பீப்புளுக்கு தனியாக அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சிறப்பு சட்டங்களை இயற்றலாம். அதை போலவே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு சட்டங்களை இயற்றலாம் அண்டர் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 3. சோ இந்த 2 டைப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்க, ஒரு பெண்களும் குழந்தைகளும், இவங்களும் வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான். இவர்களை காட்டிலும், இந்த பெண்களும் குழந்தைகளை காட்டிலும் எஸ்சி எஸ்டி பீப்புள் இருக்காங்க பாருங்க, பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள் அல்லது பட்டியல் பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்கள், இவர்கள் அதை விட மோஸ்ட் இவங்க வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள். அதனால்தான் இவர்களுக்கு என்று தனியாக சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவர்கள் அரசு பணியில் சேருகின்ற பொழுது இவர்களுக்கு ப்ரமோஷன் உடனடியாக கிடைக்கப்படுகிறது. ஏன்னா சமத்துவம் கொண்டு வர வேண்டும், குடியாட்சி தத்துவம் இருக்கிறது, ஜனநாயக முறையை நம்ம பின்பற்றுகிறோம், செக்யூலரிசம் இருக்கிறது, டெமோக்ரஸி, ரிபப்ளிக், இதையெல்லாம் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாவர்னிட்டி கண்ட்ரோல்ல வருது. அப்ப நம்ம சிஸ்டமே பாத்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் சொல்றோம், கூட்டாட்சி தத்துவ முறை தான். நாம ஃபெடரல் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னா ஒரு தாய் இருக்காங்கன்னா 4 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு குழந்தைங்க வந்து கொஞ்சம் உடல் ரீதியா பலகீனமா இருக்குன்னா அந்த தாய் என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைக்கு தான் நல்ல புஷ்டியான ஆகாரத்தை தருவாங்க, நல்ல சத்தான ஒரு உணவுகளை தருவாங்க. ஏன்னா அந்த குழந்தையும் மற்ற குழந்தைகள் மாதிரி சராசரியா வளரணும்னு சொல்லி அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய அக்கறை தான் டிபிஎஸ்பில, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்லக்கூடிய அரசு நெறிமுறையிருத்தும் கொள்கைகள் பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல. இது அரசாங்கத்தினுடைய ஒரு கடமை. அரசாங்கம், அரசு என்பது ஒரு தாயை போன்றதுதான். குடிமக்களுக்கு, தன் குடிமக்களுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுமோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வதுதான் அரசு. அதனால்தான் கவர்மெண்ட் பாலிசில வந்து கோர்ட் ஷல் நாட் பி இன்டர்ஃபியர் இன் இட். அரசு கொள்கைன்னு சொன்னா அதுல தலையிட முடியாது. அரசு என்பது ஒரு தாயை போன்றவங்க. எல்லா குழந்தைகளையும் சராசரியா பராமரிக்கணும், நிர்வாகம் பண்ணணும், எல்லா குழந்தைகளும் சரிசமமா வளரணும், அவங்களுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இஸ் டு பி given to them. அதற்காக தான் இவங்க வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஆக இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வருகின்ற காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்ப 2021 ஒரு இந்த தினேஷ்
2021 ஒரு கேஸ் ஒண்ணு இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. இந்த பதான் ஜமால் வாலி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், கிரிமினல் அப்பீல் நம்பர் 452/2021. இந்த பதான் ஜமால் வாலி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இந்த வழக்குல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 5 அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து பர்சனல் நாலேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவங்க வந்து whether the victim belongs to SC or ST, scheduled caste or scheduled tribe அப்படின்னு பர்சனல் நாலேஜ் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இப்போ லேட்டஸ்டா 2021 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயங்களை பொறுத்தவரை செக்ஷன் 11 வந்து அவருக்கு ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த ஆர்டர் மீறி அவர் இருக்கிறான்னு சொன்னா அவர் கைது பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டு போலீஸ் ஆபீசர் அவரை விட்டுட்டு வந்தாங்க. செக்ஷன் 12 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யாருக்கு எதிராக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நபர் வந்து கேன் பி டைரக்டட். அப்ப ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணலாம், அவரை போட்டோ எடுக்கிறதுக்கு, அவர் உடல்ல வந்து அங்க அடையாளங்கள் குறித்துக் கொள்வதற்கு, அவரை வந்து மெஷர் பண்றதுக்கு, எத்தனை அடி உயரம் இருக்காரு, இது எல்லாத்தையும் செய்யறான்னு சொன்னா அதுக்கு தடை எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவர் மீது வந்து குற்ற நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் நேற்று வரை நாம் பார்த்த வகுப்புகள். இன்றைக்கு now we are moving on. இதுல ஒரு சில கேஸ் லாஸ் நாம குறிச்சிக்கலாம் சார். இந்த கேஸ் லாஸ் நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு செக்ஷனுக்குள்ள போனா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இதுல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ரூல்ஸ் வந்து நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். இந்த 3(1)(11) இருக்கு பாருங்க. 3 அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 11. அப்ப இந்த 3(1)(11) எதை பற்றி பேசுகிறது? அப்ப 3(1)(11)க்கும் 354 இருக்கு பாருங்க ஐபிசி. அந்த 3(1)(11)க்கும் 354 ஐபிசிக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ்? இதை சொன்ன வழக்கு, இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, under section 3(1)(11) of SAST Act and under section 354 IPC, essentially the caste or the tribe to which the victim belongs to, if she belongs to scheduled caste or scheduled tribes, under section 3(1)(11) of இது applies ஆகுது. The other difference is that under section 3(1)(11) dishonor of such victim is also made an offense. Vidyadharan versus State of Kerala. Vidyadharan versus State of Kerala. AIR 2004 Supreme Court. Page number 536. Vidyadharan versus State of Kerala. AIR 2004 Supreme Court. Page number 536. Under section 3(1)(11) of SAST Act க்கும் under section 354 IPC க்கும் உள்ள ஒரு சின்ன மைல்டான ஒரு டிஃபரன்ஸ் சொல்றாங்க. 299க்கும் 300க்கும் சொன்ன ஒரு வழக்கு மாதிரி, ராயவரப்பு புன்னையா வழக்கு மாதிரி இந்த வழக்கு. வித்யாதரன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, AIR 2004 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 536. அதே போல இன்னொரு வழக்கு இருக்கு, ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் சந்திரமோகன், AIR 2004 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1672. இந்த வழக்குல சொல்றாங்க, அவர் வந்து ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சு, அந்த கேத்தலிக் மதம் மாறிட்டாரு. அதன் பிறகு பிரச்சனை ஏற்படுது. அவர் புகார் கொடுக்கிறாரு. இதை எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றாங்க, he has to be established that a person who has embraced another religion is still suffering from social disability and also following the customs and the tradition of the community which he earlier belonged to. அவர் அதற்கு முன்னாடி அந்த மதத்துல இருந்தாரோ, அவர் வந்து கம்யூனிட்டி வந்து மதம் மாறினாலும் சரி. இப்போ ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. இதை ஏறக்குறைய இதே விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி தான் HA பாப்டே CJI மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர் முன்பாக வந்த வழக்கு. அது நேஷனல் கவுன்சில் ஃபார் தலித் கிறிஸ்டியன்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா.
இந்த வழக்கு 2021 2020 அதுக்கு வந்துடுது. இருந்தாலும் 2021 அதுக்கு என்ன பண்றாங்க, எல்லா மாநில கவர்மெண்ட்டுக்கும் அது கருத்து கேட்டிருக்காங்க. ஏன்னா மதம் மாறினாலும் ஒரு தலித்தா இருக்கிறார், ஒரு எஸ்சியா இருக்கிறார் அல்லது எஸ்டியா இருக்கிறார், அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டார், அதனால இந்து மதத்தின்படி அவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் மறுக்கப்படுகிறது. If he is converted from Hindu to Christianity, அப்ப அவருக்கு எந்த ஒரு ரிசர்வேஷனோ வேற எதுவுமே அவருக்கு கிடையாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில், அரசாங்கத்துடைய சலுகைகள் அனைத்தும் மறுக்கப்படும் பட்சத்தில், இது சம்பந்தமாக நேஷனல் கவுன்சில் ஃபார் தலித் கிறிஸ்டியன்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த வழக்கு இப்ப ஸ்டில் பெண்டிங்ல இருக்கு. அதுல கேட்டிருக்காங்க, மதமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆனா உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படியே தானே இருந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு கிறிஸ்தவத்துக்கோ அல்லது ஒரு புத்த மதத்துக்கோ அல்லது ஒரு சீக்கிய மதத்துக்கோ மாறினாலும் கூட எஸ்சிஎஸ்டி பீப்புளுடைய வாழ்வாதாரம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு உரிமையும் கிடைக்காமல் தான் இருந்துட்டு இருக்கு. அவங்க கல்வியிலோ வேலை வாய்ப்பிலோ அல்லது பொருளாதாரத்தில போதுமான முன்னேற்றத்தை இதுவரை அடையவில்லை. அதனால அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கான அனைத்து உரிமைகளையும் ஒரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்சிக்கு என்ன உரிமைகள் இருக்கிறோ அந்த உரிமைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வழிவகை செய்யுங்க. அதுல முக்கியமா ஆபரேட்டிவ் வேர்டு என்ன சொன்னாங்கன்னா, ரிலீஜியஸை பொறுத்தவரை அதில் பாகுபாடு காட்டாதீர்கள், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த பிரேயர் போட்டிருக்காங்க. இப்போ ஸ்டில் பெண்டிங். அதனுடைய ரிசல்ட் பிறகுதான் வரும். ரைட். சாப்டர் நம்பர் 3 இதுல நம்ம செக்ஷன் 14 இருந்து நாம பார்க்க போறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், 13 வரலையும் பார்த்துட்டோம். இதுக்கு பெனால்டி 13 பெனால்டி ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் ஆர்டர் ஆஃப் அண்டர் செக்ஷன் 10 இல்லை. ஏன்னா எனி பர்சன் contravening an order of the special court made under section 10 shall be punished with imprisonment for a term which may extend to 1 year and with fine. நேற்றே பார்த்துட்டோம். செக்ஷன் 10ல ஒரு எஸ்சிஎஸ்டி ஸ்பெஷல் கோர்ட் ஒரு உத்தரவு போடுறாங்க, இந்த நபர் இங்க இருக்கக்கூடாது, அந்த ஏரியாவில் இவர் இருந்தாருன்னா பிரச்சனை வருதுன்னு தெரியுது, அப்ப இவர் இந்த ஏரியா விட்டு இந்த எல்லை விட்டு அவர் அப்புறப்படுத்துன்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவுக்கு பேர் தான் பிரிவென்டிவ் ஆர்டர். அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே ஒரு உத்தரவு போடுறாருன்னா அந்த உத்தரவுக்கு பேரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர். அந்த ஆர்டரை ஒபே பண்ண மறுக்கிறார். இப்போ ஒபே பண்ண மறுக்கிறாருன்னா என்ன பண்ணலாம், அவருக்கு ஓராண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, அதனுடன் இணைத்து அவருக்கு தண்டம் விதிக்கப்படும். ஃபைன் வில் பி இம்போஸ்டு. இது அண்டர் செக்ஷன் 13 வரை நேற்று நாம் பார்த்திருக்கிறோம். சாப்டர் நம்பர் 4 ஸ்பெஷல் கோர்ஸ் அண்டர் செக்ஷன் 14. ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் எதுக்குன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஃபார் ஸ்பீடி ட்ரையல். இன்னைக்கு ஸ்பீடி ட்ரையல் தான் சிஆர்பிசி கொண்டு வந்தனுடைய நோக்கம் என்ன, 1898 இருந்தது, இருந்தாலும் 1973 வருது. அந்த கோடு வந்ததுக்கு என்ன அர்த்தம், ஒரு ஃபேர் ட்ரையல் இருக்கணும், ஒரு ஸ்பீடி ட்ரையல் இருக்கணும், ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் இருக்கணும், ஃப்ரீ லீகல் எய்டு அதுல கொடுக்கணும், ப்ளீ பார்கைனிங் எல்லாம் வருது. அதுக்காக தான் இப்ப இருக்கிற சிஆர்பிசி எக்ஸாஸ்டிவ் அப்படின்னு சொன்னோம். ரெண்டு, அது மட்டும் இல்ல, சிஆர்பிசிக்கு ப்ராஸ்பெக்டிவ் பவர் தான் உண்டு. பொதுவாவே ப்ரொசீஜரல் லாவுக்கு, ப்ரொசீஜர் லா என்றாலும் அப்ஜெக்டிவ் லா என்றாலும் ஒண்ணுதான். ப்ரொசீஜரல் லாவை பொறுத்தவரை, நடைமுறை சட்டத்தை பொறுத்தவரை அதற்கு ப்ராஸ்பெக்டிவ் பவரும் உண்டு, ரெட்ராஸ்பெக்டிவ் பவரும் உண்டு. முன்மேவு அதிகாரமும் உண்டு, பின்மேவு அதிகாரமும் உண்டு. ஆனால் சிஆர்பிசி பொறுத்தவரை ப்ராஸ்பெக்டிவ் பவர் தான் தெளிவா சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த சிஆர்பிசி ஒரு எக்ஸாஸ்டிவ் லா, ஒரு எக்ஸாஸ்டிவ் கோடுன்னு தான் சொல்றேன். ஒரு முழுமை பெற்ற ஒரு சட்டம் தான் அது. ஏன்னா பழைய சட்டத்தில் நிறைகள் எல்லாவற்றையும், அந்த குறைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து ஒரு முழுமையாக்கப்பட்டு விட்டது. எனவே இப்ப இருக்கக்கூடிய இந்த சிஆர்பிசியை பொறுத்தவரை ஒரு எக்ஸாஸ்டிவ் லா, ஒரு முழுமை பெற்ற ஒரு சட்டம். ரைட். சாப்டர் நம்பர் 14 அண்டர் செக்ஷன் 4, சாப்டர் நம்பர் 3 அண்டர் செக்ஷன் 14. இதுல சொல்றாங்க, ஒரு ஸ்பெஷல் கோர்ட்னா என்ன, ஸ்பெஷல் கோர்ட்டை யார் அமைப்பது. ஸ்பெஷல் கோர்ட்டை பொறுத்தவரை இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட். இது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட். ஒரு எஸ்சி எஸ்டி வழக்கு மட்டும்தான் இங்க விசாரிக்கப்படும்.
இதனுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஃபார் தட்? ஸ்பீடி ட்ரையல். இதை யார் அமைப்பது? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க இஷ்டத்துக்கு அமைக்க தர முடியாது. வித் கன்சல்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். அந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவரோட கன்சல்ட் பண்ணணும், ஆலோசனை செய்த பிறகு இவற்றை அமைக்க வேண்டும். கன்சல்ட் என்பது வேற, ஏற்கனவே நம்ம அதை பார்த்திருக்கிறோம். கன்கரன்ஸ் என்பது வேற. ஆனா இப்ப லேட்டஸ்ட் கன்சல்ட் வந்து ஜஸ்ட் ஒரு கன்சல்ட், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க 233, 234, சாரி 433, 434, 435 ஆனா செக்ஷன் 433 ஆஃப் சிஆர்பிஸ்ல என்ன சொல்றாங்க? ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ்ல மேடம் ஜெயலலிதா டிக்ளேர் பண்றாங்க 3 நாள்ல நாங்க வந்து அவரை விடுதலை பண்றோம். மத்திய அரசாங்கம் நீங்க பதில் சொன்னா 3 நாள் நாங்க அவரை விடுதலை பண்றோம்னு சொல்றாங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இந்த வழக்கு பதிவு செய்தது வந்து தடா சட்டத்தின் கீழ். அதை பதிவு செய்தது சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வுத்துறை. அப்ப மத்திய புலனாய்வுத்துறை எதன்படி அமைக்கப்பட்டது? மத்திய புலனாய்வுத்துறையை பொறுத்தவரை டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 அந்த ஆக்ட் படிதான் சிபிஐ வந்து கான்ஸ்டியூட் பண்ணி சிபிஐ வந்து அமைச்சிருக்காங்க. அப்ப சிபிஐயால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தடா சட்டத்தின் கீழ். சிறப்பு நீதிமன்றம் பூந்தமல்லி விசாரிக்கிறாங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இது மாநில அரசாங்கம் வந்து இந்த வழக்கு கேஸ போடலைங்க. இப்ப சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் இந்த வழக்கை நடத்திருக்கிறாங்க. எனவே மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது, இந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ்ல வந்து ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில அரசு நினைத்தால் விடுதலை செய்து விடலாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர். ஏன்னா which was pronounced by the Honorable Supreme Court of India என்றாலும் கூட இதை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்த பிறகு மேடம் ஜெயலலிதா இதை டிக்ளேர் பண்றாங்க. ஆனா இந்த நேரத்துல இன் பிட்வீன் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ன பண்றா, ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி அப்பதான் அதுல என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, கன்சல்ட்னா என்ன, கன்கரன்ஸ்னா என்ன, அந்த வார்த்தை 2 வார்த்தைக்கும் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் பாக்குறாங்க, சட்ட பொருள் விளக்கம். கன்சல்ட் என்பது ஜஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அது வந்து இட் இஸ் நாட் மேண்டட்டரி. ஆனா கன்கரன்ஸ் என்பது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கன்சல்ட்னா என்ன, கன்கரன்ஸ்னா என்னன்ட்டு அந்த வழக்குல வந்து அப்போதைக்கு தீர்மானிக்கப்பட்டது. ஆனா இப்ப சமீபத்திய வழக்கு இதே மேடம் ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாத நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க, இடைத்தேர்தல் வருது, அதுல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில அவங்க கை நாட்டு வைக்கிறாங்க. அப்ப இது சம்பந்தமா ஒரு கேஸ் போடுறாங்க. இல்ல அவங்களுடைய சுய நினைவுல ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி கேஸ் போட்ட பிறகு அதை விசாரித்த நீதிமன்றம் கன்சல்ட்னா கன்கரன்ஸ்லாம் ஒண்ணுதான், அவங்களால் வைக்கப்பட்ட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் வேலிட். எனவே கட்சியினுடைய ஃபார்ம்ல வந்து ஒரு கட்சி சார்பா நிக்கிறாருன்னு சொன்னா ஏ ஃபார்ம், பி ஃபார்ம், சி ஃபார்ம் 3 ஃபார்ம் கொடுத்தாதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை கொடுப்பாங்க. இப்ப ரெட்டை இலையோ உதயசூரியனோ இந்த அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்துல மேடம் ஜெயலலிதா வழக்கு அதையும் நமக்கு வேண்டும். இதுல இப்ப சொல்லப்பட்ட இந்த வாதங்கள் ரைட். அதை போலதான் இங்க சொல்றாங்க, செக்ஷன் 14ல சொல்றாங்க, மாநில அரசு should consult with chief justice of the high court. இப்ப மாநில உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை அவரிடம் ஆலோசனை செய்துவிட்டு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய இடத்திலையும் ஒரு ஸ்பெஷல் கோர்ட், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணலாம், அமைக்கலாம். only it can be tried for SST cases only. அந்த வழக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கும். அப்ப ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு அந்த கேடர் பாத்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டினுடைய கேடர் தான். செஷன்ஸ் கோர்ட் தான் கேன் பி ஸ்பெசிஃபைட் as ஸ்பெஷல் கோர்ட். இப்போ வந்து ஓரளவுக்கு பில்டிங் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்தனியாக ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கப்பட்டிருக்குது, கான்ஸ்டிடியூட்டட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஸ்பெஷல் கோர்ட் பாத்தீங்கன்னா செஷன்ஸ் கேடர் ஜட்ஜ் தான் அங்க இருப்பாங்க. ஏன்னா செஷன்ஸ் கோர்ட்லயே நிறைய வழக்கு நடந்துட்டு இருக்கு. செஷன்ஸ் கோர்ட்டே வந்து நம்ம ட்ரீட் பண்றோம், எஸ்எஸ்சி கோர்ட்டாவும் சில நேரத்தில் ட்ரீட் பண்றோம், ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டாவும் நம்ம ட்ரீட் பண்றோம். வழக்கு அதிகமாகி போச்சுன்னா என்ன பண்றது, அப்ப தனியாவே ஒரு கோர்ட் அமைச்சு ரைட். அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 1 இதுல வந்து ப்ரொவிசோ 2ல சொல்றாங்க 209 சிஆர்பிசி தேவையா தேவையில்லையா, இதான் ஒரு கொஸ்டின். ஏன்னா பிகினிங்ல பாத்தீங்கன்னா ஜுடிஷியரியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவும் ஒன்றாக இருந்த காலகட்டம். பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு கொடுப்பது யாருன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் இருப்பாங்க. அப்ப அங்க அவர் எக்ஸிகியூட்டிவாவும் செயல்படுவார். அட் த சேம் டைம் he was acted as a judiciary. அதன் பிறகுதான்
அந்த எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட இருந்து நிர்வாகத்துறையிடமிருந்து நீதித்துறை தனியாக பிரிச்சு எடுத்து இப்ப நம்ம அட்டானமஸ் பவர்ல இயங்குது. தனித்து இயங்கக்கூடிய அரசியல் அமைப்பு தன்மை வாய்ந்த ஒரு அதிகாரம் வந்து இன்றைக்கு ஜுடிஷியரிக்கு இருக்கிறது. அதை போலவே இங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இருந்தது பாருங்க, ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவ் ஒன்னா இருந்தது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் கேஸ் விசாரிச்சு தண்டனை கொடுப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா எந்த வழக்கு வந்தாலும் அதுல ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணித்தான் அதன் மாதிரி கமிட்டல் ஆகும். ஆனா இப்ப புது சிஆர்பிசி வந்த பிறகு அந்த மாதிரி தேவையில்லை, பிரிலிமினரி என்கொயரி தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க ப்ரொவிசோல என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு நம்ம 209 சிஆர்பிசி வந்து ஃபாலோ பண்றோம். 209ல என்ன பண்ண கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் வருது, ஒரு ஜேஎம் கிட்ட வருது, ஒரு எஃப்ஐஆர் என்ன பண்ணுவாங்க, ஜேஎம் அது கமிட்டல் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இந்த கமிட்டலே தேவையில்லை, நீட் நாட் பி. 209 சிஆர்பிசி பொறுத்தவரை இப்போதைக்கு தேவை கிடையாது. எஸ்சிஎஸ்டி கேஸை பொறுத்தவரை 209 கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் தேவை கிடையாது. எஸ்சிஎஸ்டி கேஸ்ல வந்து கேஸ் போட்டாங்கன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது எஸ்சிஎஸ்டி கோர்ட் எதுவோ அங்கதான் எஃப்ஐஆர் அனுப்பணும். நீங்க ஜேஎம் கோர்ட்டுக்கு அனுப்பாதீங்க. ஆனா ஒரு நபரை அரெஸ்ட பொறுத்த வரலையும் எஸ்சிஎஸ்டி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. முடியாத பட்சத்துல நியரஸ்ட் ஜட்ஜ் யாரோ அங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். சில சூழ்நிலை காரணம் அப்ப செய்யலாம், ஆனாலும் அதை கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இப்போ. அப்ப 209 சிஆர்பிசி ப்ரொசீடிங்ஸே தேவையில்லை, கமிட்டல் ப்ரொசீடிங்ஸே தேவையில்லை. சார் நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க, அப்ப என்ன செய்யணும், 2 மாசத்திற்குள்ளாகவே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் திஸ் ஆக்ட்ல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. 7 விஷயங்களை அதில் நான் வந்து நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 6ல என்ன சொல்றாங்க இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல, அண்டர் செக்ஷன் 34 ஐபிசி இதுல பயன்படுத்தலாம் இந்த ஆக்ட்ல. அண்டர் செக்ஷன் 149 ஐபிசி இந்த ஆக்ட்ல பயன்படுத்தலாம். 34 149 தனித்தனியா தான் இருந்தது. 2 பேருக்கு மேல இருந்தா 34, 5 நபர்களுக்கு மேற்பட்ட குற்றம் செய்தா 149. ஆனா சுப்ரீம் கோர்ட் இப்ப வழக்குல சொல்லிட்டாங்க, லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல 149 போட்டாலும் சரி 34 போட்டாலும் சரி கேஸ் நடத்துங்க. அதனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. 34 149 மியூச்சுவலி அண்ட் காம்ப்ளிமெண்டரி ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுமே ஈக்குவல் தான். 34 போடுறதா 149 போடுறதா கன்ஃபியூஸ் தேவையில்லை, எது வேணாலும் போடுங்க, ஆனா கேஸ் நடத்தலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. It should not be vitiated case proceedings சொல்லிட்டாங்க. நிறைய கேஸ் லாஸ் இருக்கு, நான் பிறகு சொல்றேன். ஆகவே 34 ஐபிசி 149 ஐபிசி சாப்டர் நம்பர் 3 ஆஃப் ஐபிசி சாப்டர் நம்பர் 4 ஆஃப் ஐபிசி சாப்டர் நம்பர் 5 ஆஃப் ஐபிசி 5 வந்து அமெண்ட்மென்ட் சொல்றாங்க. சாப்டர் நம்பர் 5 கேபிட்டல் ஏ ஐபிசி கான்ஸ்பைரசி பற்றி சொல்றாங்க. சாப்டர் நம்பர் 23 அட்டெம்ப்ட் டு கமிட். இந்த 7 விஷயங்களையும் இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கு அப்ளை ஆகும்னு சொல்லி அண்டர் செக்ஷன் 6ல போட்டாங்க. இப்ப எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா என்ன செய்ய வேண்டியது, 2 மாசத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரத்துல 2 மாசத்துக்குள்ள என்ன பண்ணும், அதை விசாரிக்கணும். அந்த வழக்கை வந்து கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும், அதுதான் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு போக்சோ ஆக்ட் எடுத்துங்க, போக்சோ ஆக்ட்ல அதான் சொல்றாங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம், as practicable as எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விசாரிக்க. 2 மாசத்துல எஃப்ஐஆர் போட்டாங்களா, 2 மாசத்துல எல்லா வேலையும் முடிச்சுங்க, இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றீங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண அடுத்த 2 மாசத்துக்குள்ள என்ன பண்ண, கேஸ் விசாரிச்சு என்ன பண்ண, தீர்ப்பு சொல்லிடுங்க. ஏறக்குறைய 120 நாள்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். இதே 120 நாள் நீங்க படிக்கிறப்ப இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல நீங்க பார்க்கின்ற ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா 120 நாட்களுக்குள்ளாகவே அந்த டாக்குமெண்ட் வந்து would have been registered. அது கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டும். அந்த 120 நாள் இங்கேயும் பொருந்தது பாருங்க. போக்சோ ஆக்ட்லயும் அதான் சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா 2 மாதத்திற்குள்ளாக எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சிடணும். அந்த விசாரணை எப்படி இருக்க வேண்டும், within 2 months as far as possible, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல 2 மாசத்துல முடிச்சிருங்க. டே டு டே ப்ரொசீடிங்ஸ் இருக்கணும். தினந்தோறும் அந்த இது போன்ற வழக்குகளை தினந்தோறும் விசாரிக்க வேண்டும். from the date of filing of charge sheet, இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு, இறுதி அறிக்கை என்றாலும் சார்ஜ் ஷீட் என்றாலும் கேஸ் டைரினாலும் ஒண்ணுதான். போலீஸ் டைரி வேற, ஜெனரல் டைரி வேற, போலீஸ் ஸ்டேஷன்ல பயன்படுத்தக்கூடிய ஜெனரல் டைரி வேற, போலீஸ் இன்ஸ்பெக்டர் பயன்படுத்தக்கூடிய அந்த போலீஸ் கேஸ் டைரி வேற. அதுக்கு பேர் வந்து போலீஸ் டைரின்னு சொல்லுவாங்க. கேஸ் டைரி என்பது வேற, போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் பயன்படுத்தக்கூடிய டைரி தான் போலீஸ் டைரி. ரைட். அப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு
தினந்தோறும் இந்த வழக்கை விசாரிக்கணும். 2 மாதத்திற்குள்ளாக வழக்கை விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு பகரப்பட வேண்டும், தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும். இதுதான் ப்ரொவிசோல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். அண்டர் செக்ஷன் 14 கேபிட்டல் ஏல சொல்றாங்க 26/1/2016 இருந்து இது வருது. இதுல வந்து அப்பீல பற்றி நிறைய விஷயங்கள் வருது. அண்டர் செக்ஷன் 14 கேபிட்டல் ஏல சொல்றாங்க தெளிவாக 26/1/2016 இருந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த 26/1/2016 என்பது ஒரு ரீஷேப், அதை வந்து ரீஷேப் பண்றாங்கன்னு சொல்ற அமெண்ட்மெண்ட் தான். ஆனாலும் இதை ஒழுங்குபடுத்தப்பட்டது, ஒழுங்காக வடிவமைக்கப்பட்டது. இதுல ஜட்ஜ்மெண்ட், சென்டென்ஸ், ஆர்டர், இது ஹைகோர்ட்டா இருக்கலாம். அப்ப இன்க்ளூட்ஸ் பெயில் ஆர்டர் முதற்கொண்டும், ஆர்டர் என்பது பெயில் ஆர்டர் முதற்கொண்டும், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ ஒரு சென்டென்ஸோ இதெல்லாம் வந்து அப்பீல் போறாங்க ஹைகோர்ட். அப்ப அப்பீல் கேன் பி ஃபைல்டு. எவ்வளவு நாள்ல ஃபைல் பண்ண முடியும்? 90 டேஸ்ல அப்பீல் ஃபைல் பண்ணணும். சரிங்க. இன்க்ளூட்ஸ், அப்ப அந்த ஆர்டர் சொல்றாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ ஒரு சென்டென்ஸோ ஒரு ஆர்டர் சொல்றாங்க. அந்த ஆர்டர்ல வந்து இன்க்ளூட்ஸ் எது? பெயில் ஆர்டரும் வரும். ஆனால் இன்டர்லோகேட்டரி ஆர்டர் வருது பாருங்க, ஐஏ வராது. ஐஏ எதிர்த்து நீங்க அப்பீல் போக முடியாது. ஆனா செக்ஷன் 397 சப்செக்ஷன் 2ல வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார், தேர் இஸ் எ பார். சிஆர்பிசி நீங்க படிச்சு பாருங்க. ஒரு ஐஏல போறாங்க, ஒரு 311 பெட்டிஷன் போறீங்க சார். 311 பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. அதே 311 பெட்டிஷன் அதே கோர்ட்ல நம்ம ஃபைல் பண்றோம். உடனே ஜட்ஜி என்ன சொல்லுவாங்க? இல்ல 311ல நீங்க போட்டீங்க, அந்த பெட்டிஷன் நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம், நீங்க வந்து அப்பீல் போங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம தெளிவா சொல்லணும் கோர்ட் கிட்ட, under section 397 subsection 2 of CRPC is clearly says that there is a bar. அப்ப 311ல வந்து நாம ஃபைல் பண்றோம், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு உத்தரவு போட்டு டிஸ்மிஸ் பண்றானா அந்த உத்தரவு என்ன அர்த்தம்? அலோவ் பண்ணாலும் அல்லது டிஸ்மிஸ் பண்ணாலும் அந்த உத்தரவுக்கு என்ன அர்த்தம்? இன்டர்லோகேட்டரி ஆர்டர்னு அர்த்தம். இடைக்கால உத்தரவு. இடைக்கால உத்தரவை எதிர்த்து நீங்க அப்பீல் போக முடியாது. ஒரு பெயில் இருக்கு, ஒரு பெயில் பெட்டிஷன் நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபைல் பண்றோம், டிஸ்மிஸ் பண்றாங்க. அதன் பிறகு அந்த டிஸ்மிஸல் ஆர்டர் வாங்கின பிறகு நம்ம என்ன பண்றோம்? ஒரு நாளா 2 நாளா கழிச்சு இல்லாத அன்னைக்கே நம்ம என்ன பண்றோம்? செகண்ட் பெயில் பெட்டிஷன் போடுறோம் இல்லைங்களா? அது எந்த ப்ரொவிஷன்ல போடுறோம்? அதேதான் 311க்கும் பொருந்தும். நாம தான் ஜட்ஜிக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு புரிய வைக்க வேண்டும். அவங்க ஜுடிஷியலி தேர் ஆக்டிங் அப்பான் இட். இப்ப நாம தான் ரெக்யூஸ் பண்ணி, ஐயா இப்படிதாங்க ஒரு பெயில் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டா செகண்ட் பெயில் பெட்டிஷன், தேர்ட் பெயில் பெட்டிஷன் போடுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க ஐயா அந்த 311க்கும் பொருந்தும். அப்ப இது கேஸ் லாஸ் இருக்குன்னா நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. எனவே அதை போலதான் இங்க அப்பீல் சொல்றாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அப்பீல் போங்க. விடுதலை ஆயிடுச்சா எடுத்து அப்பீல் போகலாம். தண்டனை கொடுத்துட்டாங்களா தண்டனை எடுத்து அப்பீல் போகலாம். அல்லது ஒரு ஆர்டர் போடுறாங்களா ஆர்டர் எடுத்து அப்பீல் போகலாம். என்ன ஆர்டர்? பெயில டிஸ்மிஸ் பண்றாங்க, அதை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? அப்பீல் போகலாம். ஆனால் ஒரு இன்டர்லோகேட்டரி ஆர்டர் எடுத்து நீங்க அப்பீல் போக முடியாது. ஏன்னா 313 கொஸ்டின் கேக்குறாங்க. 313 கொஸ்டின் கேக்குறாங்கன்னு சொன்னா, அல்லது அப்ப இதெல்லாம் வந்து எந்த ஆர்டர்ல வந்து இதெல்லாம் பொருந்தும் அதை நாம பார்க்க வேண்டும். அந்த ஆர்டர்ல எது எது பொருந்தும் எது எது பொருந்தாது அதை நாம வந்து தெளிவாக நாம பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதுல இன்னொரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஐஏல வந்து சிவில் கிரிமினல் கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஐஏ வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டா பயப்படாதீங்க. அண்டர் செக்ஷன் 397 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி எடுத்து உடனே என்ன பண்ணுங்க? டெக்ஸ்டோ பேர் ஆக்டோ கோர்ட்டார் கிட்ட காட்டுங்க. கோர்ட் நாலேஜ் போகணும். அப்பதான் கோர்ட்டார் அதை வந்து பரிசீலனை பண்ணி உங்களுக்கு சட்டப்படி நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு பகரப்படும், வழங்கப்படும். ரைட். இதுல எக்ஸ்க்ளூட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐஏ. ஆனா இன்க்ளூடு ஆர்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயில் ஆர்டர். நீங்க அப்பீல் போறீங்கன்னு சொன்னா அதுக்கு நியாயமான காரணம் காட்டணும். இப்ப சிவில் சைடு அப்பீல் போறீங்க சார், அண்டர் செக்ஷன் 96ல நீங்க சிபிசின் படி அப்பீல் போறீங்க, அது ஃபர்ஸ்ட் அப்பீல். அதே போல அண்டர் செக்ஷன் 100ல நீங்க அப்பீல் போறீங்க, அது செகண்ட் அப்பீல். அண்டர் செக்ஷன் 104ல ஒரு அப்பீல் போறீங்க, அது ஒரு ஆர்டர் பேரில் ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க, ஒரு உத்தரவின் பேரில் அப்பீல் போவதுதான் 104ல போவீங்க நீங்க. ஆனால் 96ம் 100ம் பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர் டிக்ரி. இதுல வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, அதை எடுத்து நீங்க போறீங்கன்னு சொன்னா அது 96ல ஃபர்ஸ்ட் அப்பீல் போகலாம், செகண்ட் அப்பீல் நீங்க 100ல போகலாம். அப்ப நீங்க அப்பீல் போறீங்கன்னா என்ன அர்த்தம்? சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா இருக்கணும். போதுமான அளவிற்கு சட்ட பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நீங்க செகண்ட் அப்பீல் வந்து யூ கேன் பி பிரிஃபர்ட்.
இது நம்ம ஜெனரலா வந்து சிபிசி படிக்கின்ற பொழுது நம்ம தெரிந்து கொண்ட விஷயம். இங்க அப்பீல் நீங்க அண்டர் செக்ஷன் 14 கேபிட்டல் ஏ இதை பத்தி சொல்றாங்க. 90 நாள்ல அப்பீல் போகணும். ஆனா 90 நாள்ல போக முடியல. இப்ப அடுத்த 90 நாள் வந்து நீங்க அப்பீல் போயிடணும். டோட்டலி பாத்தீங்கன்னா 180 டேஸ் வரல உங்களுக்கு டைம் இருக்கு. shall not exceeding 180 days. அப்ப அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாருங்க. அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு அப்பீல் 90 நாள்ல ஏன் போகலன்னு சொல்றதுக்கு ஒரு நியாயமான ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் ஆர் டு பி எக்ஸ்பிளைன்ட். 90 நாள்ல நாங்க ஏன் அப்பீல் போக முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை நம்ம வந்து தெரியப்படுத்த வேண்டும். அப்ப டோட்டலி பாத்தீங்கன்னா 180 நாட்களுக்குள்ள நம்ம அப்பீல் போயிடணும். சரி, 180 நாள்ல நம்ம அப்பீல் போயிட்டோம் சார் ஹைகோர்ட்டுக்கு. ஹைகோர்ட் எவ்வளவு நாள் அந்த கேஸை முடிக்கணும்னு பாத்தீங்கன்னா 90 நாள்ல அந்த அப்பீல முடிச்சிடணும். Within 3 months, the appeal can be disposed as far as possible. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ணும், 3 மாசத்துக்குள்ள அந்த அப்பீல் பெட்டிஷனை ஒரு எஸ்சிஎஸ்டி வழக்கா இருக்கும் பட்சத்தில் 90 நாட்களுக்குள்ளாக அதை முடிக்க வேண்டும். அது எப்படி? from the date of admission of appeal. நீங்க அப்பீல் நீங்க வந்து ஃபைல் பண்றீங்க ஹைகோர்ட்ல, ஃபைல் பண்ணி நம்பர் ஆகுது பாருங்க, நம்பரான தினத்திலிருந்து, அது அளவான தினத்திலிருந்து 3 மாதத்திற்குள்ளாக அந்த அப்பீல முடிக்கணும். அப்பீல் போனா 90 நாள்ல நார்மலா போகணும். 90 நாள்ல போக முடியல, நியாயமான காரணங்களை சொல்லிட்டு 180 நாளுக்குள்ள போகலாம். அப்படி அப்பீல் பெட்டிஷன் நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்க, அது வந்து அளவாயிடுச்சு. அளவான தேதியிலிருந்து 3 மாசத்துக்குள்ள உயர்நீதிமன்றம் அதை விசாரித்து தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல விசாரிச்சு அப்ப டெசிஷன் will be delivered within 3 months. Under section 15, under section 15 பொறுத்தவரை ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்பவர் யார்? அவரை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். இந்த 14ல வந்து 3 முறை வந்து சட்ட திருத்தம், 3 முறை சட்ட திருத்தம் வந்திருக்கு சார் 14ல. இப்ப இந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்பவர் யார்? ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்க ஐபிஎஸ்ல படிச்சிருப்பீங்க. குறைந்தது 10 ஆண்டு காலம் அவருக்கு வந்து அனுபவம் இருக்க வேண்டும். ஒரு வழக்கறிஞராக ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் பணிபுரிந்திருக்க வேண்டும். ஆனா இங்கே ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்பவர் 7 ஆண்டுகள் அவர் ஒரு வழக்கறிஞராக ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் பணிபுரிந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 7 வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அவர் இளங்கலை சட்டக்கல்வி பயின்று இருக்கணும். அது முறையாக பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பிறகு அவர் 7 ஆண்டு காலம் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக அல்லது வழக்குரைஞராக பணிபுரிந்திருக்க வேண்டும். வழக்கறிஞர் என்பவர் சட்டத்தை பற்றி தெரிந்தவர். வழக்குரைஞர் என்பவர் அந்த சட்டத்தை வந்து நீதிமன்றத்தில் எடுத்து வழக்கு நடத்துறாரு பாருங்க, அவர் தான் வழக்குரைஞர். Under section 15 capital A, rights of victims and witness, மிக முக்கியமான ஒரு விஷயம் சார் இது. Under section 15 capital A, பாதிக்கப்பட்டவருடைய உரிமைகள், சாட்சிகளுடைய உரிமைகள், இதை பற்றி சொல்கிறது. இது அமெண்ட்மெண்ட்ல வந்தது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு விசிஎஸ் இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 357 அதுல விசிஎஸ் இருக்கிறது. விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுடைய இழப்பீடு திட்டம், இழப்பீடு வழங்குதல் திட்டம் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயத்தில் இது போன்ற வழக்குகளில் சாட்சிகளை மிரட்டுவது, கடத்துவது, பயமுறுத்துவது, லாஸ்ட் டிஜே எக்ஸாம்ல கூட டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ZB அதை கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தது. சூனியக்காரர்கள் வைத்து உங்களை சூனிய செய்துவிட குடும்பத்தை அழிச்சிருவேன், மந்திரம் தந்திரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினா கூட குற்றம். இது லாஸ்ட் டிஜே பிரிலிமினரி எக்ஸாம் 2020ல இது ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க. அதே போலதான் சில சாட்சிகளை மிரட்டுவாங்க. உனக்கு சூனிய வச்சிரு, நீ போயிட்டு சாட்சி சொன்னா, கோர்ட்ல சாட்சி சொன்னா உனக்கு சூனிய வச்சிருவேன், குடும்பத்தை அழிச்சிருவேன், உங்களை எல்லாம் கண்ணு நொல்லையாக்கிடுவேன், கை கால் ஊனமாக்கிடுவேன், கை கால் விளங்காம போயிடும், அல்லது உங்களை சாவடிச்சிடும் சொல்லி மிரட்டுறதோ, அல்லது அவர்களை தடுப்பதோ, அல்லது அந்த SC/ST பீப்புள் யார் விட்னஸ் இருக்காங்களோ அவர்களை வந்து கடத்தி சென்று ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறதோ, இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடத்தக்கூடாது. அப்ப அந்த சாட்சிகளுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்குவது அரசினுடைய ஒரு கடமை. Under section 39 capital A of Constitution of India 1950ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஃப்ரீ லீகல் எய்டு சொல்றாங்க இல்லைங்களா, அதை போலவே தான் இங்கே இது போன்ற வழக்குகளில் யார் நேரில் கண்ட சாட்சியமோ,
யார் விட்னஸா சொல்ல வராங்க, யார் டெஸ்டிஃபை பண்ண வராங்க, அவர்களுக்கு போதிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவருக்கும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அந்த செக்ஷன் 372 சிஆர்பிசி நீங்க படிச்சிருப்பீங்க. விக்டிம் கேன் ஆல்சோ பி ப்ரிஃபர்ட் அண்ட் அப்பீல். அவர் கூட என்ன பண்ணலாம், பாதிக்கப்பட்டவர் கூட மாநில அரசாங்கம் சில நேரத்துல அப்பீல் போகாம விட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்டிம் யாரோ அவர் வந்து அப்பீல் போகலாம் அண்டர் செக்ஷன் 372 சிஆர்பிசின் படி. அதை போலவே இங்கே அண்டர் செக்ஷன் 15 கேபிட்டல் ஏவில் சொல்றாங்க ரைட்ஸ் ஆஃப் விக்டிம் அண்ட் விட்னஸ். அவருடைய உரிமைகள் என்ன, பாதிக்கப்பட்டவருடைய உரிமைகள் என்ன, சாட்சிகளுடைய உரிமைகள் என்ன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க ரைட் ஆஃப் சேஃப்டி. முதல்ல அவங்களுக்கு பாதுகாப்பை அளிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவங்க யாரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இந்த வழக்கு சம்பந்தமா நேரில் கண்ட சாட்சிகள் இருப்பாங்க, விட்னஸஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா அவங்கள மரியாதை கண்ணியமாக நடத்த வேண்டும். ஒரு எஸ்சி பெண்ணோ ஆணோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அல்லது ஒரு எஸ்டி பெண்ணோ ஆணோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அல்லது ஒரு எஸ்சியோ அல்லது எஸ்டியோ இதில் இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் இருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது அந்த சாட்சிகளோ அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும். டு பி ட்ரீட்டட் இன் டிக்னிட்டி. அடுத்து சொல்றாங்க டைம்லி நோட்டீஸ் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். எப்பொழுது இந்த வழக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் கொண்டு நமக்கு சார்பு செய்ய வேண்டும். ஐ மீன் எஸ்சி எஸ்டி பீப்புள் யாரோ, பாதிக்கப்பட்டவங்க யாரோ அல்லது சாட்சிகள் யாரோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுல மிக முக்கியமானது அண்டர் செக்ஷன் 15 கேபிட்டல் ஏ, அதுல கிளாஸ் 5 மிக மிக முக்கியமானது. அண்டர் செக்ஷன் 15 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 5 அதுல பார்த்தீங்கன்னா இதுல தான் சார் வந்து இந்த கேஸ் நீங்க யாராவது நடத்துறீங்கன்னு சொன்னா இதுல முதல்ல நோட்டீஸ் வரும். ரைட் டு பி ஹியர்டு. ஒரு எஸ்சி பீப்புளுக்கு எதிராகவோ அல்லது எஸ்டி பீப்புளுக்கு எதிராகவோ ஒரு நபர் வந்து ஒரு குற்றத்தை இழைக்கும் பட்சத்தில் அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயில இருக்காரு. அப்ப அவர் தரப்புல வந்து ஒரு அட்வொகேட் என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் கோர்ட்ல பெயில் பெட்டிஷன் போடுறாங்க. பெயில் பெட்டிஷன் ஆஃப்டர் நம்பரிங் த பெயில் பெட்டிஷன், அந்த பெட்டிஷன் காப்பியே அல்லது நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம்ல ஒரு அறிவிப்பை கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்கணும், விக்டிம்க்கு கொடுப்பாங்க. ஏன்னா விக்டிம் தான் சொல்லணும், அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க அந்த சம்பவத்தால். அவங்க நேர்ல வந்து கோர்ட்ல ஆஜராகி இல்லைங்க இந்த நபருக்கு பெயில் கொடுக்காதீங்க, இவர் வெளியில வந்தா இன்னும் எனக்கு எதிர்ப்பான குற்றங்கள் அதிகமா செய்வாரு, சாட்சிகளை கலைத்து விடுவார், எங்களுடைய உயிருக்கு அச்சம் இருக்கிறது, எங்களுடைய உடைமைகளுக்கு அச்சம் இருக்கிறது, எங்க வீடு எல்லாம் அடிச்சு உடைச்சிருவாங்க, வீட்டை கொளுத்துருவாங்க, ஆடு மாடுகளை அழிச்சிடுவாங்க, எங்களுக்கு இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களுக்கு பங்கம் விளைவிப்பாங்க, அதனால இவங்களுக்கு பெயில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டிம் நேரடியா கோர்ட்ல ஆஜராகி எழுத்துப்பூர்வமாக அல்லது வாய்மொழியாக சொல்லலாம். அதை சொல்வதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 15 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் அத கிளாஸ் 5 மிகவும் முக்கியமான சார். இதை வந்து கொஸ்டினா கண்டிப்பா கேட்பாங்க, கேட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே. அண்டர் செக்ஷன் 15 கேபிட்டல் ஏவில் கிளாஸ் 5 மறக்கவே கூடாது. நீங்க ரைட் டு பி ஹியர், பாதிக்கப்பட்டவரையும் கூப்பிட்டு விசாரிச்சு இவர் பெயில் கொடுக்கலாமா கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நீதிமன்றம் கேட்பார்கள். அதற்கு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அடுத்த முக்கியமானது இந்த சட்டத்தில் அண்டர் செக்ஷன் 15 கேபிட்டல் ஏவில் கிளாஸ் 8 வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ் 8 எதை பற்றி சொல்கிறதுனா, நீங்க சிஆர்பிசி படிக்கிறப்ப அண்டர் செக்ஷன் 228 கேபிட்டல் ஏ வந்து நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஏனென்று சொன்னால் ஒரு விக்டிம் இருக்காங்கன்னா அந்த விக்டிமை வந்து குறிப்பா ரேப் ரிலேட்டட் கேசஸ் இருக்கு, அதுல ஒரு விக்டிம் இருக்கிறாங்க, அவங்களுடைய முகத்தை வெளியில் காட்டக்கூடாது, அவங்க முகத்தை வந்து வெளியில பொதுமக்கள் பார்க்கும்படி செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நாட் டிஸ்க்ளோஸ் த நேம், நாட் டிஸ்க்ளோஸ் த ஃபிகர். ஃபிகர்னா அவங்களுடைய உருவம், அவங்களுடைய படம். ஆனால் நீதிமன்றம் அனுமதி அளித்தால் ஒரு எக்ஸெப்ஷன். ரெண்டாவது எக்ஸெப்ஷன், அந்த ரேப் ரிலேட்டட்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விக்டிம்னுடைய அப்பாவோ அம்மாவோ அனுமதி அளித்தால். 3/2/2013 அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. நிர்பயா வழக்கு, மருத்துவ கல்லூரி மாணவி வழக்கு. நிர்பயா என்று சொன்னால்
தைரியமான பெண் என்ற அர்த்தம். அந்த பெண்ணுடைய பெயரையோ புகைப்படத்தையோ வெளியிடக்கூடாது. அதை மீறி யாராவது வெளியிடக்கூடாது, வெளியிட்டாங்கன்னா தண்டனை. இதை பற்றி சொல்வதுதான் அண்டர் செக்ஷன் 228 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி. நாட் டிஸ்க்ளோஸ் தி நேம். அந்த நிர்பயானுடைய உண்மையான பெயர் ஜோதி சிங். எப்ப வெளியிடலாம், எப்ப உங்களுடைய பெயரை சொல்லலாம்? நீதிமன்றம் உத்தரவிட்டால். Unless the court can be ordered to disclose the matter, otherwise it cannot be disclosed. நீதிமன்றம் உத்தரவிட்டால் ஒழிய அவருடைய பெயரையோ அவருடைய புகைப்படத்தை வெளியிடக்கூடாது. இது அண்டர் செக்ஷன் 228 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி. அததான் சார் அங்க 228 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசில சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை தான் இந்த ஆக்ட்ல சொல்றாங்க. எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 15 கேபிட்டல் ஏ கிளாஸ் 8ல சொல்றாங்க. கிளாஸ் 5 நோட்டீஸ் வருவதை பற்றி சொல்றாங்க. பெயில் ஆர்டரா பெயில் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் பண்ண விக்டிம்க்கு நோட்டீஸ் அனுப்பி விக்டிமை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து அவங்களுடைய கருத்தை கேட்டுட்டு தான் அவருக்கு வந்து பெயில் விடலாமா இல்லையா, பெயில் கிராண்டா இல்லையா, இன்க்ளீனா டிக்ளைனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அண்டர் செக்ஷன் 15 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 8ல சொல்றாங்க, கிளாஸ் 8ல சொல்றாங்க, நீங்க அவங்களுடைய நேமை வந்து வெளியிடக்கூடாது. அண்டர் செக்ஷன் 228 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி படி. அண்டர் செக்ஷன் 15 கிளாஸ் ஏ 15 கேபிட்டல் லெட்டர் ஏ சப்செக்ஷன் 10 இது கிளாஸ் 10ல சொல்றாங்க, ஆல் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் ரிலேட்டிங் டு அஃபென்சஸ் ஷால் பி வீடியோகிராஃப்டு. எல்லாவற்றையும் நீங்க வீடியோ எடுக்கணும். எனவே அண்டர் செக்ஷன் 15 கேபிட்டல் ஏல பாத்தீங்கன்னா இதுல கிளாஸ் 5 கிளாஸ் 8 கிளாஸ் 10 இது மூணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ் 5 என்ன, எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்கு எதிராக யார் குற்றம் பண்ணாரோ அவர் ஜெயில இருக்காரு, அவருக்கு பெயில விடலாமா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸை போலீஸ் தான் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க பாதிக்கப்பட்டவங்கிட்ட. அவங்க நேரில் ஆஜராகி இந்த தேதி இந்த மாசம் இந்த வருஷம் இத்தனை மணிக்கு நீங்க இந்த பெயில் பேஷன் வருது, ஹியரிங்க்கு வருது, உங்க தரப்பு கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அண்டர் செக்ஷன் 15 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க. சப்செக்ஷன் அந்த 5ல சொல்லப்பட்டது அடுத்தது வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 8ல சொல்றாங்க அவங்க பேரெல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. 10ல சொல்றாங்க அதை வீடியோகிராஃப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த மூணும் மிக முக்கியம். 5, 8, 10 5 நோட்டீஸ், பெயிலுக்கான நோட்டீஸ் கொடுப்பது விக்டிம்க்கு. 8 அவங்க பெயரை வெளியிடக்கூடாது. 10 அந்த விசாரணையை முழுமையாக வீடியோகிராஃப் பண்ணும். ஷால் பி வீடியோகிராஃப்டு. ஆல் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் திஸ் ரிலேட்டிங் டு அஃபென்சஸ் ஷால் பி வீடியோகிராஃப்டு. சரிங்க, இப்ப என்ஜிஓ இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க. சில நேரங்களில் வாலண்டியர்ஸுடைய உதவி நம்ம நாடலாம்னா கண்டிப்பா என்ஜிஓ மீன்ஸ் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஒரு தொண்டு நிறுவனம். அவங்க அரசு சார்ந்து இருக்க மாட்டாங்க, அவங்க அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது. தனியாக பொதுமக்கள் மீது சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனிதாபிமான அடிப்படையில், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த என்ஜிஓ ஆரம்பிப்பாங்க. நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அரசு சார ஒரு அமைப்பு என்று அர்த்தம் தமிழ்ல, அல்லது தனியார் தொண்டு நிறுவனம் என்று அர்த்தம். அரசு சாரானா அரசை சாராதவர்கள் அர்த்தம். அரசை சார்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா மாறிடுவாங்க. ரைட். அப்படின்னு பாத்தீங்கன்னா within 2 months applicable for not disclose the name. 2 மாசம் வரலையும் நீங்க அவங்க பேரை வந்து வெளியிடக்கூடாது. அது பொருந்தும். இதுல ரூல் நம்பர் 4 இது வந்து தனியா எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்குன்னு தனியா எஸ்சிஎஸ்டி ரூல்னு தனியா இருக்கு. அந்த ரூல்ல மிக முக்கியமானது ரூல் நம்பர் 4, ரூல் நம்பர் 7, ரூல் நம்பர் 12 கூட தேவையில்லை. 14 ரூல் 14 கூட தேவையில்லை. ஆனா ரூல் நம்பர் 4 ரூல் நம்பர் 7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு 2 கேசஸ் இருக்கு, பிறகு பார்க்கலாம். சாப்டர் நம்பர் 5 16ல இருந்து 23 வரை. இப்ப 16ல இருந்து 23 வரை என்ன விஷயம் சொல்றாங்க? ஒரு கலெக்டிவ் ஃபைன் வந்து இம்போஸ் பண்றதுக்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது. அப்ப அந்த கலெக்டிவ் ஃபைனை பற்றி பிசிஆர் ஆக்ட் 1955 இருக்கு பாருங்க. பிசிஆர் ஆக்ட்ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் என்று சொல்வார்கள். குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் 1955. அந்த சட்டத்துல அண்டர் செக்ஷன் 10 கேபிட்டல் ஏ
அதுல சொல்றாங்க இந்த கலெக்டிவ் ஃபைன்னா என்ன. கலெக்டிவ் ஃபைன்னா ஒரு தெரு இருக்கு, அந்த தெருவுல உள்ள அனைவருக்கும் சேர்ந்து ஒரு ஃபைனை செலுத்தணும், அதான் கலெக்டிவ் ஃபைன். இப்போ அண்டர் செக்ஷன் 10 கேபிட்டல் ஏ ஆஃப் பிசிஆர் ஆக்ட் 1955 இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அண்டர் செக்ஷன் 16 ஒரு கலெக்டிவ் ஃபைன், கூட்டு அபராதம். யார் இந்த மிஸ்டேக் பண்ணிருக்காங்களோ அவங்க அந்த தெருவில் உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து பணத்தை என்ன பண்ணும், வசூல் பண்ணி கொடுக்கணும். அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணி வாங்கிக்குவாங்க, அதான் கலெக்டிவ் ஃபைன். பிசிஆர் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 10 கேபிட்டல் ஏல அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டர் செக்ஷன் 17, இந்த 17 பொறுத்தவரை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் என்னென்ன நடவடிக்கைகளை, தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்க வேண்டும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. preventive action to be taken by the law and order machinery. இது நார்மலா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நமக்கு ஒன்றும் அவ்வளவு அவசியம் கிடையாது. அண்டர் செக்ஷன் 18, இந்த 18ல தான் சார் நிறைய கேஸ்லாஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. பொதுவாகவே அண்டர் செக்ஷன் 438 சிஆர்பிசி பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்துக்கு அது பொருந்தாது, அங்கெல்லாம் முன்ஜாமீனே கிடையாது ஊபியில. ஆனா தமிழ்நாட்டில் உண்டு. சிஆர்பிசி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், லிஸ்ட்ல என்ட்ரியில வருது 33, 7 லிஸ்ட்ல 7லயும் வருது. சிஆர்பிசி பொறுத்தவரை பொதுவான கன்கரண்ட் லிஸ்ட், அதுல மாநில அரசும் திருத்தம் கொண்டு வரலாம், மத்திய அரசும் திருத்தம் கொண்டு வரலாம். அண்டர் செக்ஷன் 26, அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 6 கேபிட்டல் ஏ மறக்கவே கூடாது. அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 6 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கீங்களா, எந்த கவர்மெண்ட் வருதோ அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரான ஒரு நபரை என்ன பண்ணுவாங்க, பிபியா அப்பாயின்ட் பண்றாங்க பாருங்க. ஏனென்று சொன்னால் இது எம்ஜிஆர் கொண்டு வந்த திருத்தம் சிஆர்பிசில. அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 6 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி. ஏன்னா மாநில அரசாங்கம் இதுல திருத்தம் கொண்டு வரலாம், மத்திய அரசாங்கம் திருத்தம் கொண்டு வரலாம், ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. ஆனா சிஆர்பிசி எனாக்ட் பண்ணது வந்து பார்லிமெண்ட் தான், அதுல மாற்றம் கிடையாது, மத்திய சட்டம் தான் இது. என்றாலும் கூட கன்கரண்ட் லிஸ்ட்ல வருவதால் பொதுப்பட்டியலில் வருகின்ற காரணத்தின் அடிப்படையில் அப்ப எத்தனை லிஸ்ட் இருக்கு, 47 லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல சிஆர்பிசி ஒண்ணு. எனவே இதில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால்தான் எந்த கவர்மெண்ட் வருது, திமுக கவர்மெண்ட் வருதுன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியை சார்ந்தவங்க தான் நான் பிபிஏ வர முடியும். அதே போல ஏடிஎம்கே கவர்மெண்ட்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சி பண்றாங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தான், வழக்கறிஞர் அணியில் இருக்கக்கூடியவங்க தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வர முடியும். இந்த திருத்தங்களை கொண்டு வந்தவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 6 கேபிட்டல் ஏ, இதை நீங்க மறக்க கூடாது. Now we are moving on under section 18 of this act, 438. under section 438 பொறுத்தவரை ஊபில கிடையாது, ஆனா தமிழ்நாட்டுல உண்டு, முன்ஜாமீன் வாங்கலாம். அப்ப இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலா, இது வயலேட்டிவ் பண்ணுதா, ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 21 வந்து இது வந்து வயலேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்புது. அதுல பாத்தீங்கன்னா இதுல சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்குல சொல்றாங்க, ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் ராம் 1995 SCC பேஜ் நம்பர் 439 கிருஷ்ணா எலோடியா இந்த வழக்கிலையும் சொல்றாங்க. ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் ராம் அந்த வழக்கிலையும் சொல்றாங்க. கிருஷ்ணா கிடையாது, கிருஷ்ணா KISHNA கிருஷ்ணா எலோடியா 1995 SCC பேஜ் நம்பர் 439 கிருஷ்ணா எலோடியா இந்த வழக்கில் சொல்றாங்க. இந்த ரெண்டு வழக்கிலுமே ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் ராம்லயும் சொல்றாங்க 1995 SCC பேஜ் நம்பர் 439 கிருஷ்ணா வெர்சஸ் எலோடியா இந்த வழக்கிலையும் சொல்றாங்க. இந்த ரெண்டு வழக்கிலும் என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் திஸ் இஸ் ரீசனபிள் கிளாசிபிகேஷன் சொல்லிட்டாங்க. முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்பது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது, அது ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 21 வந்து வயலேட் பண்ணல. இது
அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதன் பின்னிட்டு ஒரு வழக்கு வருது. எப்படி செண்பகம் துரைராஜன் வழக்குல உச்ச நீதிமன்றம் அதை அங்கீகரிக்கிறாங்க. அதன் பின்னிட்டு வந்த வழக்குகள்ல அதை அப்படியே தீர்ப்பு மாற்றி சொல்றாங்க. ரிசர்வேஷன் சம்பந்தமா அதை போலவே ஜுடிஷியல் ரிவ்யூ உண்டு, அதன் முன்னாடி வரலையும் கிடையாது. ஆனா கோயல்கோ வழக்கை விசாரிச்ச பிறகு உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவோம் நாங்க, நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அப்ப 1973க்கு முன்பாக எதை சட்டம் ஏற்றி அதை கொண்டு ஷெட்யூல் 9ல கொண்டு வச்சுட்டீங்கன்னா நீதிமன்றம் தலையிட முடியாது. ஷெட்யூல் 9 அண்டர் ஆர்டிகல் 31 கேபிட்டல் ஏ ஒரு பாதுகாப்பு சுவர். ஆனா கோயல்கோ வழக்கை டிசைட் பண்ண பிறகு சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க, 1973க்கு முன்னாடி சட்டம் ஏற்றி கொண்டு நீங்க ஷெட்யூல் 9ல கொண்டு வச்சிருந்தா நாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண மாட்டோம். ஆனா 1973க்கு பிறகு கொண்டு வந்தீங்கன்னா நாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணோம்னு சொன்னாங்க. அப்ப 1973ல என்ன விசேஷம் இருக்கு? அங்கதான் சார் கேசவானந்த பாரதி வழக்கு விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த வருஷத்தை கணக்குல எடுத்துக்கிறாங்க. ரைட், அதை நம்ம பிறகு பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஜெனரலா தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொன்னோம். அதன் பிறகு வந்த வழக்கு பாருங்க, த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் ராமும் கிருஷ்ணா எலோடியா 1995 SCC பேஜ் நம்பர் 439. இந்த ரெண்டு வழக்கிலும் சொல்லிட்டாங்க ரீசனபிள் கிளாசிபிகேஷன் தான். முன்ஜாமீன் கொடுக்கூடாதுன்னா அது நியாயமான வகைப்பாடு தான். அது அன்கான்ஸ்டிடியூஷனே கிடையாது. அரசியலமைப்பு அற்ற தன்மையே கிடையாது. நீங்க அரசியலமைப்பு அற்றது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண சொல்றீங்க, பண்ண முடியாது. அது வயலேட் பண்ணல. ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பின்னிட்டு ஒரு வழக்கு வருது. அதுல உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க, சுபாஷ் காஷிநாத் மகாஜன், காசிநாத் கிடையாது, காஷிநாத், before arresting a public servant, a sanction from improper, not an absolute bar. இதுல இந்த வழக்குல சொல்றாங்க, சுபாஷ் காஷிநாத் மகாஜன் 2018 வால்யூம் 6 SCC பேஜ் நம்பர் 454. சுபாஷ் காஷிநாத் மகாஜன் versus State of Maharashtra 2018 வால்யூம் 6 SCC பேஜ் நம்பர் 454. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒரு அரசு ஊழியர் மீது வழக்கு தொடுக்கிறோம். நார்மலான கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா சாங்ஷன் வாங்கணும் ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இப்ப சாங்ஷன் நீட் நாட் பி, தேவையில்லை. கருப்பு கவுண்டர் கேஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு தமிழக அரசு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் மீது நீங்க கேஸ் போறீங்கன்னு சொன்னா அதுக்காக சாங்ஷன் தேவையில்லை, நீங்க நேரடியாக வழக்கு தொடுக்கலாம். ஒரு அரசு ஊழியருக்கு எதிராக நீங்க வழக்கு தொடுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க நேரடியாக வழக்கு தொடுக்கலாம். கருப்பு கவுண்டர் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு அதுக்காக ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, கெசட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Before arresting a public servant, the sanction from improper, not an absolute bar. இதுதான் சொல்றாங்க. சுபாஷ் காஷிநாத் மகாஜன் 2018 வால்யூம் 6 SCC பேஜ் நம்பர் 454. சுபாஷ் காஷிநாத் மகாஜன் versus State of Maharashtra 2018 வால்யூம் 6 SCC பேஜ் நம்பர் 454. அப்ப இதுல என்னென்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, சாங்ஷன் ஃப்ரம் சுப்பீரியர் ஆபீசர், மேல் அதிகாரி கிட்ட இருந்து என்ன பண்ணும், அனுமதி வாங்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட் திங்க்ஸ் ஃபிட் டு இன்க்ளீன்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில்னா எஸ், பெயில கொடுத்துருங்க. நீதிமன்றம் நினைக்கிறது இவருக்கு பெயில் கொடுக்கலாம்னு சொல்லி நீதிமன்றம் நினைத்தால் பெயில் வழங்கலாம். மூன்றாவது விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க, தி கோர்ட் கேன் டேக் ஜுடிஷியல் நோட்டீஸ். The judicial notice சொன்ன உடனே நீங்க அண்டர் செக்ஷன் 56, 57, 58 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 நீங்க மறக்கவே கூடாது. 56, 57, 58 அத நீங்க ஜுடிஷியல் நோட்டீஸ் அந்த 3 செக்ஷன் தனியா சார் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அவர்கள் தனியாவே வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நோட்டீஸ் இருக்கு, 66 நோட்டீஸ், 66 நோட்டீஸ் சொல்லுவாங்க, அது தனியா இருக்கு. இன்னொரு நோட்டீஸ் ஒண்ணு இருக்கு சிபிஸ்ல அண்டர் செக்ஷன் 80 சப்செக்ஷன் 2ல டிஸ்பென்ஸ் பண்றோம் நோட்டீஸ். நிறைய நோட்டீசஸ் இருக்கு, அந்த நோட்டீஸ் வேற, இந்த நோட்டீஸ் வேற.
ஏன்னா the court can take judicial notice. சமூகத்தால் தவறாக இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. யார் எதுக்கு எடுத்தாலும் வந்து உடனே அவர் எஸ்சி இருந்துச்சுன்னா உங்க மேல வந்து SC ST கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை வந்து நீங்க தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் அதை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் என்ன செய்யலாம்னா உடனே அவருக்கு வந்து ஆன்சிபிலிட்டி பெயில் வந்து அலோ பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல இந்த 3 விஷயங்கள் தான் சுபாஷ் காஷிநாத் மகாஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2018 வால்யூம் 6 SCC பேஜ் நம்பர் 454 அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். இத சொன்ன பிறகுதான் இந்தியாவில ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுது. பொதுநல அமைப்பை சேர்ந்தவர்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், எல்லா கட்சியிலிருந்து பிரச்சனை ஏற்படுறாங்க, எல்லா அமைப்புகளும் பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. அப்பதான் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் உள்ள கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை கூட்டம் போடுறாங்க. ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை அப்படியே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க. அப்பதான் அண்டர் செக்ஷன் 18ல என்ன பண்றாங்க, இந்த சட்டம் தவறா பயன்படுத்துறாங்க. யார் எதுக்கு எடுத்தாலும் உடனே SC ST கேஸை போட்டு வந்து மிரட்டுறாங்க, பிரச்சனை பண்றாங்க. சில பேர் தவறான முறையில இதை பயன்படுத்துறாங்க. அதனால வந்து அவர் பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு நீதிபதி சொன்ன பிறகு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. பொதுநல அமைப்புகள்லாம் இதுல வந்து என்ன பண்றாங்க, போராட்டம் நடத்துறாங்க. அதன் விளைவாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய அரசாங்கம் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. அண்டர் செக்ஷன் 18ல ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. அந்த திருத்தம் தான் 20/8/2018 வராங்க. தி பார்லிமெண்ட் enacted and added under section 18 capital A on 28/2018. 20/8/2018 அன்று பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து என்ன சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 18 கேபிட்டல் ஏ என்ன சொல்றாங்கன்னா, நோ என்கொயரி, விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நோ அப்ரூவல், சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அவசியம் கிடையாது. அவர் பப்ளிக் சர்வெண்டா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேஸை போட்டீங்களா, நீங்க என்ன பண்ண எஃப்ஐஆர் ரேஸ் பண்ணிட்டீங்களா, அவர் அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்காக என்கொயரி பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும் அவசியம் எல்லாம் கிடையாது. அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அபியூஸ். அப்ப பிரிலிமினரி என்கொயரி வந்து சில நேரங்கள் அபியூஸ் ஆகுது. இந்த ஆக்ட் வந்து அபியூஸ் பண்றாங்க. அப்ப பிரிலிமினரி என்கொயரி வந்து டு பி கண்டக்டட். அப்ப பப்ளிக் சர்வெண்டா இருக்கிறாரு, அப்ரூவல் இருக்கு ஃப்ரம் சுப்பீரியர் ஆபீசர். அண்டர் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 அண்டர் செக்ஷன் 18 கேபிட்டல் ஏல கிளாஸ் 1ல என்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னா, பிரிலிமினரி என்கொயரி தேவையில்லை. பிரிலிமினரி என்கொயரி நீட் நாட் பி. 1. ரெண்டாவது, அப்ரூவல் இருக்கா, அதுவும் நீட் நாட் பி, அப்ரூவலும் தேவையில்லை. நடவடிக்கை எடுங்க சார். SC STக்கு எதிராக வந்து ஒரு குற்றம் பண்ணிருக்கிறாரா, எதையும் பார்க்க கூடாது, நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். பிரிலிமினரி என்கொயரியும் தேவையில்லை, அப்ரூவலும் தேவையில்லை. இதுதான் அண்டர் செக்ஷன் 18 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா, the permission of section 438 CRPC shall not apply to this case. ஆன்சிபிலிட்டி பெயில் வந்து இந்த சட்டத்துக்கு பொருந்தாது. இதுக்கு பர்மிஷன் கேட்கறாங்க இல்லைங்களா, அது தேவையில்லை. அப்ப notwithstanding any judgment or order directions of any court. அப்ப லேட்டர் பப்ளிஷ் தான் சார் பொருந்தும். நமக்கு தெரியும், ஜெனரலாக்கும் ஸ்பெஷலாக்கும் பிரச்சனை வந்தா ஸ்பெஷல் லா தான் வில் பிரிவேல் ஓவர் ஜெனரல் லா. அதே போலவே பழைய சட்டத்துக்கும் புதிய சட்டத்துக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீவா எனாக்ட் பண்ண அந்த ஆக்ட் தான் வில் பிரிவேல் ஓவர் ஓல்டு ஆக்ட். அதே மாதிரிதான் சொல்றாங்க இந்த விஷயத்துல. அண்டர் செக்ஷன் 18 கேபிட்டல் ஏவுல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள், அண்டர் செக்ஷன் 18 கேபிட்டல் ஏவுல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விஷயங்களை இங்கே நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்ப லேட்டர் பப்ளிஷ் தான் பொருந்தும். அப்ப லேட்டர் பப்ளிஷ் எதுங்க, 20/8/2018 பிறகு பாருங்க, எல்லாத்துலயும் 8/8 வருது பாருங்க. 8வது மாசம் 2018ஆம் வருஷம் எதை கொண்டு வராங்க, இந்த ஆக்ட்ல செக்ஷன் 18ல தான் திருத்தம் கொண்டு வராங்க. 18 கேபிட்டல் ஏ. அதுல சப்செக்ஷன் 2ல தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த லேட்டர் பப்ளிஷ் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மெட்ராஸ் ஹைகோர்ட் அதுல ஒரு விஷயம், ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அதுல ஏதாவது இந்த சட்டத்தை யாராவது அபியூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அமிகஸ் குரியா, உண்மையிலே வந்து நம்ம ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய உண்மை கண்டறியும் குழு, அந்த உண்மை கண்டறியும் குழு என்று சாதாரணமா சொல்லிடலாம். பியாண்ட் த கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்றோம்.
சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு அமிகஸ் குறியா வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட் டு கோர்ட், நீதிமன்ற நண்பர், நீதிமன்றத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பர், அல்லது ஒரு சீனியர் மோஸ்ட் அட்வொகேட் என்ன பண்ணுவாங்க, கோர்ட் கேட்பாங்க, சார் நீங்க இதை விசாரிச்சு இது உண்மையா என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி எஸ்எஸ்டி கேஸ் போட்டிருக்காங்க, இவர் வந்திருக்கிறாரு, பெயில் கேட்கிறாரு, உண்மையிலே இந்த அதிகாரி வந்து தப்பு பண்ணிருக்கிறாரா இல்லையான்னு நீங்க விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுங்க. அந்த ரிப்போர்ட் இட் ஷுட் பி கான்பிடென்ஷியல், அது ரொம்ப பத்திரமா பாதுகாக்கப்படும். அது வந்து இட் வில் நாட் பி பப்ளிஷ்டு, அது வெளியிடப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்கலாம்னு சொல்லி ஒரு தீர்ப்பும் இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு ஒன்று இருக்கு அண்டர் செக்ஷன் 19. இந்த 19 பொறுத்த வரல சார், நேம் நார்மலா பாத்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் தனியா இருக்கு. ஒரு ஜேஎம் நினைச்சாங்கன்னா சார் பாக்குறாங்க, ஜேஎம்க்கு தெரியுது சார் ரைட், ஒரு சாலை மறியல் வழக்கா ஏறக்குறைய 3-4 வருஷமா பாவம் கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்காங்க. சாலை மறியல் எதுக்காக பண்ணாங்க, விலைவாசி உயர்வை கண்டிச்சு பண்ணிருக்கிறாங்க. அல்லது இப்ப அண்டர் செக்ஷன் 18 பொறுத்தவரை 20/8/2018 இதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 18 கேபிட்டல் ஏ அண்டர் செக்ஷன் 18 கேபிட்டல் ஏல சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க பிரிலிமினரி என்கொயரி தேவையில்லை, அப்ரூவல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்செக்ஷன் 2ல சொல்லிட்டாங்க. அப்ப லேட்டர் பப்ளிஷர் தான் நீங்க பார்க்கணும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இதுல வந்து 438 வந்து இன்வோக் பண்றப்ப எஸ்எஸ்டி ஆக்ட்ல வந்து ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் அவர் மீது வந்து ஒரு வழக்கு முன்ஜாமீன் கேட்கறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் இதுல வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் அட்வொகேட் என்கேஜ் பண்றாங்க. அவங்கள வந்து ஒரு அமிகஸ் குறியா மாதிரி செயல்பட சொல்றாங்க. இதுல உண்மையா இல்லையா, இந்த வழக்கு உண்மையான வழக்கா, உண்மையிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா, அதை விசாரிச்சு எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, அது வந்து இட் ஷுட் பி கான்பிடென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இட் வில் நாட் பி பப்ளிஷ்ட் ஆன் பேப்பர்ஸ்னு அர்த்தம். பேப்பர்ல வந்து அதை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நேரங்கள்ல உண்மையிலே அபியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப வந்து பெயில் கண்டிப்பா கன்சிடர் ஓரளவுக்கு பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆனா இவ்வளவு இந்த அளவுக்கு ரிஸ்க் மோஸ்ட் ஆஃப் தி ஜட்ஜஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வழக்கே வந்து ஸ்பெஷல் வழக்கு இருந்தாலும் அதுல உண்மையிலே தப்பு நடந்திருந்தாதான் இதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா ஹைகோர்ட் நீதிபதிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து பல வேலைகள் இருக்கு. இதுல எல்லாம் ரொம்ப கூர்ந்துதான் ஆராய்வாங்க, ரொம்ப நுணுக்கமா பார்ப்பாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் அவ்வளவு நுணுக்கமா பார்ப்பாங்க. அண்டர் செக்ஷன் 19 அண்டர் செக்ஷன் 19 பொறுத்தவரை இந்த சட்டத்தின் கீழே யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டார், அப்ப அவரை மன்னித்து விடலாமா, அதுதான் கேள்வி. இங்க நார்மலா நம்ம ப்ரொபேஷன் ஆஃப் அஃபென்ஸ் ஆக்ட் செக்ஷன் 3 and 4 நமக்கு தெரிஞ்ச விஷயம். யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதேனும் ஒரு செய்திருப்பாங்க, ஜேஎம்க்கு தெரியுது, ஜேஎம் பாக்குறாரு, ஒரு சாலை மறியலோ வரையலோ பண்ணிருக்காங்க, ஆனாலும் பாவம் 2 வருஷம் 3 வருஷம் நடக்கிறாங்க. உடனே ஜேஎம் என்ன சொல்லுவாரு, சாலை மறியல் வழக்கா ரைட், 2-3 வருஷத்துக்கு மேல இவங்களும் பாவம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க, இதுவரை விட்னஸ் கொண்டு வரல, இருந்தாலும் நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அவங்க பண்ணிருப்பாங்க. ஏன்னா அக்யூசேஷன் படிச்சு பார்த்திருப்பாங்க, இந்த காரணத்தை முன்னிட்டு தான் வந்து இவங்க சாலை மறியல் பண்ணாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் சார்ஜ் ஷீட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 30 சப்செக்ஷன் 2 ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் அதை வயலேட் பண்ணிருக்காங்க. அப்ப அண்டர் செக்ஷன் 30 சப்செக்ஷன் 2 எதை பற்றி சொல்கிறது, ஒரு பொது அறிவிப்பு, யாரும் சாலை மறியல் செய்யக்கூடாது என்பது ஒரு பொது அறிவிப்பு, பொதுமக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாது, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொது அறிவிப்பு அண்டர் செக்ஷன் 30 சப்செக்ஷன் 2 ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட். அது வந்து எக்ஸிஸ்டிங் இன் ஃபோர்ஸ், நிலுவையில் இருக்குது, அதை மீறி சாலை மறியல் பண்றாங்க. அப்ப பப்ளிக் ஆபீசர் கிட்ட என்ன பண்ணும், போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்காம சாலை மறியல் பண்ணிட்டாங்கன்னா அண்டர் செக்ஷன் 188 ஐபிசி படி என்ன பண்ண கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி கேஸ் வந்து நடக்குது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல, இந்த கேஸ் நடக்குது ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு மேல நடக்குதுன்னு வச்சுங்க. அப்ப என்ன நினைப்பாங்க, அந்த ஜட்ஜ் அந்த ஜேஎம் என்ன பண்ணுவாரு, பாவம் 2-3 வருஷமா நடக்கிறாங்களே, சரிங்க நீங்க 3PO நீங்க பெஷன் கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 3 ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட், குற்றவாளிகள் நன்னடத்தை கண்காணிப்பு சட்டம், அதுல அண்டர் செக்ஷன் 3ல நீங்க வந்து ஒரு பெஷன் கொடுங்க சார், நான் கேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லுவார். அப்படி இல்லை செக்ஷன் 4ல வந்து அட்மானிஷன், செக்ஷன் 4ல நீங்க பெஷன் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அங்கே ஓகே உண்டு நார்மலானதுக்கு. ஆனா இதே சிஆர்பிஎஸ்ல எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அண்டர் செக்ஷன் 360ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 360ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை இங்கே எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல பொருத்தி பார்க்க முடியுமா, whether CRPC under section 360 can be applicable for SCST act or not.
ஆனா சொல்றாங்க இங்கேயும் பொருந்தும். 360 வந்து இங்க இன்வோக் பண்ணலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அந்த நபர் அந்த அக்யூஸ்ட் பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கணும். 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு SC/ST ஆக்ட் படி அண்டர் செக்ஷன் 360 சிஆர்பிசியை இன்வோக் பண்ணலாம். 18 வயசு கீழே இருக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1872 நம்ம 71 நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாட் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 18 அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? மைனர்னு அர்த்தம். இந்திய வயது வந்து ஒரு சட்டம் இருக்கிறது. அதுல அண்டர் செக்ஷன் 3ல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு 18 வயசு நிறைவடையாத அனைவருமே இளவர்கள் தான், மைனர்ஸ் தான். அப்ப 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு SC/ST பீப்புளுக்கு எதிராக வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டாருன்னு சொன்னா அவரை 316 படி விடுவிக்கலாமா முடியாதா? கண்டிப்பா மைனரா இருந்தா விடுவிக்கலாம். 18 வயசுக்கு மேற்பட்டு இருந்தால் விடுவிக்க முடியாது. 360 சிஆர்பிசி நீங்க இன்வோக் பண்ண முடியாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 19. அண்டர் செக்ஷன் 20 மற்ற சட்டங்களை விட இது ஓவர் ரைடிங். இந்த ஆக்ட் பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 20 பொறுத்தவரை ஆக்ட் ஓவர் ரைட் அதர் லாஸ். மற்ற சட்டங்கள் எல்லாவற்றை விட இந்த சட்டம் மேலோங்கி தான் இருக்கும். ஐபிசி விட மேலோங்கி நிற்கும். உடனே போக்சோ ஆக்டுக்கு நம்ம போகணும். போக்சோ ஆக்ட்ல என்ன சொல்றாங்க? அண்டர் செக்ஷன் 42ல என்ன சொல்றாங்க? போக்சோ ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிருக்கான், ஒரு குழந்தைக்கு எதிர்ப்பா ஒரு தவறு செய்திருக்கான், அவனை விசாரிக்கிறாங்க, தீர்ப்பு சொல்ல போறாங்க. தீர்ப்பு சொல்ல போவதற்கு முன்பாக அவனுக்கு ஐபிசிலையும் தண்டனை கொடுக்கலாம், போக்சோலையும் தண்டனை கொடுக்கலாம். இப்ப ஐபிசில சொல்லப்பட்டிருக்க தண்டனையின் அளவு என்ன, போக்சோ ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையின் அளவு என்ன? இந்த ரெண்டு ஆக்ட்ல எந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆக்டை பார்க்கின்ற பொழுது எந்த சட்டத்தில் அதிகப்படியான தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த செக்ஷன்ல நீங்க தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. போக்சோ விட ஐபிசில அதிக தண்டனை சொல்லியிருக்கா செக்ஷன்ல, அப்பனா அதை கொடுத்துருங்க. அல்லது ஐபிசி விட போக்சோ ஆக்ட்ல வந்து தண்டனை அதிகமா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா, அப்பனா போக்சோ ஆக்ட்ல தண்டனை கொடுத்துருங்க. இந்த ஆக்ட் அண்டர் செக்ஷன் 20 ஆஃப் திஸ் ஆக்ட் பொறுத்தவரை ஓவர் ரைட் பவர். ஏன்னா ஐபிசி பொருந்துன்னு சொல்லி அண்டர் செக்ஷன் 6ல வந்து இந்த ஆக்ட்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 7 விஷயங்கள் பொருந்துன்னு சொன்னா 34 149 இருந்து சாப்டர் 3 4 5 5 கேபிட்டல் A அண்ட் 23 இந்த 7 விஷயங்களும் ஐபிசியும் வந்து இந்த SC/ST ஆக்டுக்கு பொருந்தும். நம்ம ஏற்கனவே அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் திஸ் ஆக்ட்ல வந்து நம்ம ஆல்ரெடி we have seen that. அதனால தான் சொல்றாங்க செக்ஷன் 20 பொறுத்தவரை இந்த ஆக்ட் தான் வந்து மற்ற சட்டங்களை காட்டிலும் மேலோங்கி நிற்கும். Under section 21, duty of government to ensure effective implementation of this act. இந்த சட்டத்தை எந்த அளவிற்கு செயல்படுத்த முடியுமோ இது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை. கண்டிப்பா எல்லா நிலைகளிலும் இதை செயல்படுத்த வேண்டும். இதுல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு வரக்கூடாது. குறிப்பா SC/ST பீப்புளுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு குந்தகம் இல்லாம நீங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தணும். இந்த அட்ராசிட்டிஸ் வன்கொடுமைகளுக்கு யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ உள்ளானவர்கள் அந்த விக்டிம்ஸ் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், சட்ட உதவி கிடைக்கணும். இந்த சட்டத்தின் கீழ் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுகள் புலனாய் உடனடியாக செய்யப்படணும். சாட்சிகளுக்கு விக்டிம்க்கு அவங்க எல்லாம் வராங்கன்னா போக்குவரத்து பயணப்படி கொடுக்கணும், டேட்டா கொடுக்கணும், அவங்க தான் பணம் கொடுக்கணும். ஒரு விக்டிம் வராங்க, ஒரு SC ஒரு ST ஒரு விக்டிம், அதே போல ஒரு சாட்சி வராங்கன்னா அந்த சாட்சிகளுக்கு இவங்க தான் பஸ் ஃபேர் கொடுக்கணும். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இந்த சட்டத்தை சரிப்பட அதாவது திறம்பட கையாளணும். எந்தெந்த பகுதியில் வந்து அட்ராசிட்டிஸ் வந்து எகெயின்ஸ்ட் வந்து SC/ST பீப்புளுக்கு எதிராக எங்க நடக்குது அந்தந்த இடங்களுக்கு போதுமான பாதுகாப்பு, போதுமான விழிப்புணர்வு இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அத்தனை நடவடிக்கையும் அங்க செயல்படுத்தி கொடுக்கணும். இதுக்கு ஒரு நோட்டீஸோ டிராக்ஸோ விளம்பரங்களோ இந்த ஆக்ட் இப்படி இருக்கிறது, இவர்களுக்கு எதிராக நீங்க வந்து ஏதாவது குற்றம் செய்தா இந்த சட்டப்படி நீங்க கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பொதுமக்களுக்கு அறிவிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அண்டர் செக்ஷன் 21ல. ஏன்னா டியூட்டி ஆஃப் கவர்மெண்ட் டு என்ஷூர் எஃபெக்டிவ்லி இம்ப்ளிமெண்டேஷன். அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செயல்படுத்தணும், நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த சட்டத்தை. அண்டர் செக்ஷன் 22 ப்ரொடெக்ஷன், இவர்களுக்கான பாதுகாப்பு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு? இந்த சட்டத்தின்படி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க, அவ்வாறு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை எல்லாமே ஆக்ஷன்ஸ் டு பி டேக்கன் இன் குட் ஃபெய்த். அப்ப குட் ஃபெய்த்தை பற்றி எந்தெந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு? 2Hல சொல்லியிருக்காங்களா? லிமிடேஷன் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 22 ஆஃப் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்களா? பொது வகை சட்டம் பிரிவு 3 உட்பிரிவு 22ல சொல்லப்பட்டிருக்கிறதா? லிமிடேஷன் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் H 2Hல சொல்லியிருக்காங்களா? ஐபிசில எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஏனென்று சொன்னால்
குட் ஃபெய்த்னா என்ன? ஒரு விஷயத்தை எந்தெந்த சட்டத்தில் எந்தெந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். Under section 23, rule making power in the hands of central government only. மத்திய அரசாங்கம் தான் இதுல வந்து விதிகளை இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. இந்த விதிகள் இந்த அண்டர் செக்ஷன் 23ல கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, எஸ்சி எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ரூல்ஸ் 1995 கொண்டு வராங்க. 31/3/1995 தான் இந்த ரூலே வருது. அப்ப எதை பேஸ் பண்ணி இந்த ரூல் வருதுன்னா அண்டர் செக்ஷன் 23 பேஸ் பண்ணி தான் இந்த ரூல் வந்திருக்கு. அண்டர் செக்ஷன் 23 of this act, the central government was made a rule under this act, under this section, SC/ST Prevention of Atrocities Rules 1995, which came into force on 31st March 1995. 31/3/1995 தான் மத்திய அரசாங்கம் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் பட்டியல் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு விதிகள் 1995. இது எதன் பேடி கொண்டு வராங்க? இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அண்டர் செக்ஷன் 23ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பவரை பயன்படுத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ரூல் மேக்கிங் பவரை. அந்த ரூல் மேக்கிங் பவரை பயன்படுத்தி தான் அந்த ரூலே கொண்டு வந்தாங்க. இப்ப இதுல இந்த ரூல்ல பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 4 மிக முக்கியமானது சார். ஏனென்று சொன்னால் இந்த ரூல் நம்பர் 4ல மற்ற எல்லா கேஸ்லயுமே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஜராகலாம். அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி என்ன பண்ணலாம், ஒரு பிரைவேட் கவுன்சில் கேன் பி என்கேஜ்டு. எதுக்கு? டு கண்டக்ட் த கேஸ். நம்ம இன்டர்வென்ட் பெட்டிஷன் போடுவோம், அதுவும் அதே ப்ரொவிஷன் தான். ஒருத்தர் பெயில் விடலாமா விடக்கூடாத உடனே இன்டர்வென்ட் பெட்டிஷன் போடுறோம். அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசில இன்டர்வென்ட் பெட்டிஷன் போடணும். அது இன்டர்வென்ட் பெட்டிஷன் என்றும் சொல்லலாம், இவரை பெயில் விடக்கூடாதுன்னு சொல்லி. இன்னொரு விஷயம், டு அசிஸ்ட் தி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். டு அசிஸ்ட் தான் பண்ண முடியும். இப்ப 2020 கடைசியா வந்த தீர்ப்பும் அதுதான். நீங்க அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 2ல வந்து நீங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு நீங்க கோர்ட்ல வந்து நீங்க வந்து கேஸ் நடத்த முடியாது, நீங்க ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வச்சிருக்காங்க, ஏபிபி வச்சிருக்காங்க. பிரைவேட் கவுன்சில் நீங்க வந்து என்கேஜ் பண்ணிக்கலாம். கேஸ் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கா, கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கான்ட்டு நீங்க அந்த விஷயத்துல நீங்க என்கேஜ் ஆயிடலாம். பிரைவேட் கவுன்சிலா நீங்க உள்ள வந்துடலாம், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. தேர் இஸ் நோ பார், அதுல தடையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கு, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும், நீங்க ஏதாவது இந்த நீதிமன்றத்தை சொல்ல விரும்பினால் எழுத்துப்பூர்வமாகத்தான் கொடுக்கணும். அப்ப எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் என்ன அர்த்தம்? அண்டர் செக்ஷன் 314 ஆஃப் சிஆர்பிசி எழுத்துப்பூர்வமான வாதம், ஆர்குமெண்ட். சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 314 நீங்க வந்து ரிட்டனா கொடுக்கலாம் நீங்க. ஆனா நீங்க கோர்ட்ல வந்து நீங்க கேஸ் நடத்த முடியாது, அரசு வக்கீல் தான் கேஸ் நடத்துவாங்க. அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி. இப்ப எழுத்துப்பூர்வமா கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்டர் செக்ஷன் 314 சிஆர்பிசி அர்த்தம், ரிட்டன் ஆர்குமெண்ட்னு அர்த்தம். இப்ப சிஆர்பிசில ரிட்டன் ஆர்குமெண்ட்னா அப்ப சிபிசில ரிட்டன் ஆர்குமெண்ட் எதுங்க? ஆர்டர் 18 ரூல் 2 சப் ரூல் 3 கேபிட்டல் ஏ, ஆர்டர் 18 ரூல் 23A என்று சுருக்கமா சொல்லுவாங்க சில சீனியர் கவுன்சில். ஆர்டர் 18 ரூல் 2 சப் ரூல் 3 கேபிட்டல் ஏ, அதான் ரிட்டன் ஆர்குமெண்ட். அங்க சிவில்ல. கிரிமினல் ரிட்டன் ஆர்குமெண்ட்னா அண்டர் செக்ஷன் 314 சிஆர்பிசி. அப்ப ரிட்டன் ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க பிரைவேட் கவுன்சிலா என்கேஜ் ஆயிருந்தா அந்த நேரத்தில் 314 கொடுக்கலாம். அப்ப பிரைவேட் கவுன்சிலா நீங்க ஆஜராவீங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காரு அல்லது ஏபிபி இருக்காரு, கேஸ் நடத்துறாரு, அவங்க தான். நீங்க பிரைவேட் கவுன்சிலா வந்து என்கேஜ் ஆயிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எந்த ப்ரொவிஷன் வந்து அனுமதி கொடுக்கிறது? சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 2 கேஸ வந்து பார்வையிடலாம். இது ஜெனரலான விஷயம், இவ்வளவு நேரம் சொன்னது. ஆனால் இந்த SC/ST கேஸ பொறுத்தவரை SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ரூல் நம்பர் SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ரூல்ஸ் 4 பொறுத்தவரை 1995 இந்த ரூல் வந்திருக்கு. 4 பொறுத்தவரை விக்டிம் கேன்
appoint a private counsel to conduct her case. பாதிக்கப்பட்டவங்களே ஒரு தனியா ஒரு வக்கீலை வச்சு நடத்தலாம். ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே வரக்கூடாதுன்னு சொல்லிடலாம். அது எப்படிங்க முடியும்? ஆனா சிஆர்பிஸ்ல அப்படி சொல்லியிருக்கேன், 301 சப்செக்ஷன் 2ல அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் சொல்றாங்க, இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆக்டுக்கு ஓவர் ரைடிங் பவர் இருக்கு. அதுதான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 20ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சட்டம் மற்ற சட்டங்களை விட மேலோங்கி நிற்கும். அப்ப செக்ஷன் 20 தான் சொல்றாங்க இந்த விஷயத்தை. இந்த செக்ஷன் 20ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே ரூல் நம்பர் 4க்கு வந்து அப்ளை பண்றாங்க. ரூல் நம்பர் 4ல என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ ஆணோ அல்லது அவங்க இறந்து போயிருந்தாலும் சரி, ஒரு எஸ்சி எஸ்டி வந்து கொலை பண்ணிருப்பாங்க, அவர் செத்து போயிட்டு இருந்தாலும் சரி, அவங்களுடைய டிஃபெண்டர் இருக்காங்க பாருங்க, லீகல் எய்ட்ஸ், அவங்க கூட என்ன பண்ணலாம், இல்லைங்க இந்த அரசாங்க வக்கீல் வேணாம், சிறப்பு வழக்கறிஞரை வேண்டாம், நாங்க வந்து தனியாவா ஒரு வக்கீல் வச்சு கேஸ் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு மனு கொடுத்தாங்கன்னா, அதன் அடிப்படையில் தனியாகவே ஒரு வக்கீலை வச்சு அவங்க நடத்தலாம். அப்ப ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேஸ் நடத்தணுமா வேண்டாமா? நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஆஜராகலாமா? அவர் ஆஜராக வேண்டிய அவசியமே கிடையாது சார். ஆனா நார்மலான கேஸுக்கு பாருங்க, நீங்க பிரைவேட் கவுன்சில் வைக்கிறீங்கன்னு சொன்னா அவர் ஆர்கியூ பண்ண முடியாது, கிராஸ் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா எழுத்துப்பூர்வமா ரிட்டன் ஆர்குமெண்ட் வேணா கொடுக்கலாம் 314 சிஆர்பிசின் படி. அதான் அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எஸ்சி எஸ்டி ஆக்டை பொறுத்தவரை செக்ஷன் 20ல தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த ஆக்ட் டு ஓவர் ரைட் அதர் லாஸ் சொல்லிட்டாங்க, மற்ற சட்டங்களை விட இது மேலோங்கி நிற்கும். அதனால சிஆர்பிசியை விட இதுதான் மேலோங்கி நிற்கும். சிஆர்பிசியில் சொல்லப்பட்டிருக்க அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 2ஐ விட இந்த ஆக்ட் 20 சொல்லப்பட்டிருக்க இதை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட இந்த ரூல் நம்பர் 4ல சொல்லப்பட்டிருக்கின்ற விதிகளின் அடிப்படையில் ஒரு விக்டிம் நினைச்சா அவங்களுக்கு தனியாவே ஒரு வக்கீலை வச்சு கேஸ் நடத்தலாம். அந்த வக்கீல் என்ன பண்ணலாம், சீப் எடுக்கலாம், கிராஸ் பண்ணலாம், எல்லா வேலையும் அவர் செய்யலாம். ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன வேலை செய்யறாரோ அந்த வேலை அனைத்தையும் அந்த பிரைவேட் கவுன்சில் செய்வார். ரூல் நம்பர் 4 இதை சொன்ன வழக்கு இன்றி முருகானந்தம் 2011 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 146. இன்றி முருகானந்தம் 2011 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 146. ரூல் 4க்கான வழக்கு இதுதான் சார். ரூல் 4 எதை பற்றி சொல்றது, ஒரு விக்டிம் நினைச்சா கவர்மெண்ட் வக்கீல் வேணாம் சார், ஸ்பெஷல் பிபி எங்களுக்கு வேணாம் சார், நாங்களே ஒரு வக்கீலை வச்சு நாங்களே நடத்திக்கிறோம் சார், அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நடத்தலாம். அப்ப என்ன செய்யணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ற அர்த்தம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு மனு கொடுத்துட்டு அவங்களே ஒரு கவுன்சிலரை அப்பாயின்ட் பண்ணி கேஸ் நடத்தலாம். இதான் ரூல் 4. ரூல் 7ல என்ன சொல்றாங்கன்னா, மிக மிக முக்கியம், இந்த ரூல் 7 வச்சுதான் நிறைய கேஸ் வந்து அக்யூட்டல் ஆகுது. ரூல் 7ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் தான் இந்த வழக்கை பதிவு செய்து புலன் விசாரணை செய்ய வேண்டும். அப்ப அவர் என்ன செய்யணும், அந்த டிஎஸ்பி எஸ்பி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும். அப்படி இல்லைன்னா கமிஷனர் இருந்தா கமிஷனர் கிட்ட சொல்லணும், இல்லைன்னா டிஜிபி இருந்தா டிஜிபி கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். இந்த மாதிரி வந்து ஒரு எஸ்சி எஸ்டிக்கு எதிர்ப்பா ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்பியினுடைய அனுமதியை பெற வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை என்ன பண்ணுவார் அவரு, டு பி சென்ட் டு எஸ்பி அல்லது கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஒரு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கோ அல்லது ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கோ அல்லது டிஜிபிக்கோ என்ன பண்ணும், ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு எஸ்சி எஸ்டிக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னா எஃப்ஐஆர் போட்டானா அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணும், எஸ்பிக்கு அனுப்பலாம். இதே ஒரு சிட்டிக்குள்ள வந்து ஒரு எஸ்சி எஸ்டிக்கு எதிராக வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னா சிட்டி போலீஸ் கமிஷனருக்கு அனுப்பணும் அந்த ரிப்போர்ட்டை. அல்லது மிகப்பெரிய கலவர பிரச்சனை நடக்கும் ஒரு எஸ்சி எஸ்டிக்கு எதிர்ப்பா, அப்ப டிஜிபிக்கு அனுப்பலாம். 4th பாயிண்ட், சார்ஜ் ஷீட்டை பொறுத்தவரை 60 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டே ஆகணும். இட் இஸ் மேண்டட்டரி. ஒரு சம்பவம் நடந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பிறகு அதிலிருந்து 60 தினங்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும், இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். Under section 173 subsection 2 of CRPC படி within 60 daysல charge sheet shall be
filed by the investigation officer. இதுல யாருங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்? டிஎஸ்பி தான். எங்க சொல்லிருக்காங்க? ரூல் 7ல சொல்லிருக்காங்க. இதற்கான வழக்கு இன்றி தங்கராசு 2010 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 100. இது வந்து மேண்டட்டரி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பு சொல்லப்பட்டது. டிஎஸ்பி இந்த விஷயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணும். இந்த வழக்கை விசாரிக்கிறவரு டிஎஸ்பி தான், எஃப்ஐஆர் போறவர் டிஎஸ்பி தான். உடனே எஸ்பி கிட்ட ஆர்டர் வாங்கணும். தகவல் சொல்லி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி எஸ்பி ஒரு ஆர்டர் கொடுப்பாரு. அந்த ஆர்டரை பெற்றுக்கொண்ட பிறகு எஸ்பினா மாவட்டம்னா எஸ்பி கிட்ட வாங்கணும். இதே ஒரு சிட்டியில நடந்திருக்குன்னா போலீஸ் கமிஷனர் கிட்ட வாங்கணும், ஆர்டர் பர்மிஷன் வாங்கணும், அல்லது டிஜிபி கிட்ட வாங்கிக்கலாம். மூன்றாவது, இந்த ரிப்போர்ட் என்ன பண்ணணும்? உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்ட பிறகு எல்லாத்தையும் அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணணும்? எஸ்பிக்கு அந்த காப்பி அனுப்பணும். அப்படி எல்லாம் சிட்டி போலீஸ் கமிஷனருக்கு அனுப்பணும், அல்லது டிஜிபிக்கு அனுப்பணும். நாலாவது விஷயம் என்னன்னா, சார்ஜ் ஷீட்டை வந்து 60 நாளுக்குள்ளாக அவர் தாக்கல் செய்ய வேண்டும். இந்த 4 விஷயங்கள் டிஎஸ்பி தான் கேஸை போட்டு விசாரிக்கணும், எஸ்பிக்கு தகவல் சொல்லி அவர்கிட்ட இருந்து அனுமதி பெற வேணும், இல்ல கமிஷனர் கிட்ட அல்லது டிஜிபி கிட்ட பெறணும். இந்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ணப்பட்ட பிறகு இந்த ரிப்போர்ட் என்ன பண்ணும்? எஸ்பிக்கு அல்லது கமிஷனர் போலீஸ்க்கு அல்லது டிஜிபிக்கு அனுப்பணும். நாலாவது விஷயம், சார்ஜ் ஷீட்டை 60 நாள்ல கண்டிப்பா போட்டாகணும். இது மேண்டட்டரி. இந்த 4 விஷயத்தையும் சொன்ன வழக்கு தான் இன்றைய தங்கராசு 2010 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 100 ரூல் 7க்கான வழக்கு இது. இதுல வந்து ஒரு ஷெட்யூல் 1 இருக்கு. இந்த ஷெட்யூல் 1 எங்க கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா 26/1/2016 வந்து கொண்டு வந்தாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1989 இந்த சட்டம் கொண்டு வந்தாலும் கூட 1990 இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப 1990 இந்த சட்டம் 30 ஜனவரி 30/1/1990 சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் 90 2096 ஒரு அமெண்ட்மெண்ட் ஒண்ணு வந்திருக்கு. ஆனா இங்க ஷெட்யூல் 1 சொல்றாங்க. எப்ப சேர்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 26/1/2016 சொல்றாங்க. செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 and 5A இதுக்கும் பொருந்தும் இந்த ஷெட்யூல். அது மட்டும் இல்ல, இதுல இன்னும் ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் பார்த்து நம்ம கிளாஸ் வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம் சார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 11 ஆஃப் SC/ST ஆக்டுக்கும் 354க்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை சொன்ன வழக்கு தான் வித்யாதரன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா AIR 2004 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 536. அதே போலவே இந்த டிஎஸ்பிக்கான ஒரு சில வழக்குகள்லாம் இருக்கு சார். ரூல் 7 வந்து மேண்டட்டரி. ஏற்கனவே நம்ம மேண்டட்டரின்னு பார்த்துட்டோம். இது 2002 வந்த வழக்கு. இது ஸ்டேட் வெர்சஸ் ஜெயம்மா JAYAMMA ஜெயம்மா 2002 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 3872. ரூல் 7க்கானது. ரூல் 7 என்ன சொல்றாங்க? ரூல் 7 are mandatory only a police officer not below the rank of a deputy superintendent of police so appointed by the order of the state government or director general of police or superintendent of police is empowered to investigate the case. ரூல் 7 டிஎஸ்பி தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன வழக்கு மேண்டட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வெர்சஸ் ஜெயம்மா 2002 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 3872 வித்தின் பிராக்கெட்ல கர்நாடகான்னு போட்டுங்க. இதே விஷயங்களை ஜார்க்கண்ட்ல சொல்லியிருக்காங்க. மதுரா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். மதுரா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் 2002 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 3798. மதுரா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் 2002 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 3798 வித்தின் பிராக்கெட்ல ஜார்க்கண்ட். இன்னொரு வழக்கு சொல்றாங்க, a higher officer of the rank of DSP deputy superintendent of police is mandated to investigate the matter. Shatrughan கிடையாது, சத்ருகனா ஷரவன் காம்ப்ளே. சத்ருகனா ஷரவன் காம்ப்ளே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. காம்ப்ளே என்ன கிரிக்கெட் பிளேயர் காம்ப்ளே, வினோத் காம்ப்ளே அவரை நினைச்சிங்க. சத்ருகானா ஷரவன் காம்ப்ளே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2003 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 790 வித்தின் பிராக்கெட்ல பாம்பே.